Hi, very good morning. ஹாய், வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம எதை பார்க்க போறோம் தெரியுங்களா? தி புவர்ட்டி டு பவர்ஃபுல் லைஃப். நம்மளோட வாழ்க்கை ஏன் வறுமை, பிரச்சனை, துக்கம், கவலை, வெறுப்பு, துரோகம் இந்த மாதிரியே உங்க வாழ்க்கைய சுத்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம பேச போறோம். ஏன்னா நீங்க கஷ்டப்படுறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க, ஒரு வீடு வாசல்லாம் கட்டிடுறீங்க. அதுக்கப்புறமாவும் நமக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை அந்த பிஸ்னஸ் லாஸ் ஆகி திரும்ப கடன் ஆகி ஒண்ணுமே இல்லாம திரும்ப ஒரு ஜீரோ அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு பயணிக்க வேண்டிய சூழ்நிலை வருது. இது ரொட்டீனா உங்களுக்கு இல்லை, உங்க ஃபேமிலியில உங்க அப்பாவுக்கு, உங்க தாத்தாக்கு, உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்குது. ஆனா ஒரு சிலர் மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே டிராவல் பண்ணி அந்த சக்சஸ முடிச்சிட்டு ஒரு பெரிய கோடீஸ்வரனா போய் செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ அவங்க பெரும் கோடீஸ்வரராக மாறினதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. அப்ப இதோட ரகசியம் என்ன? வறுமைங்கிறது ஒரு விதியா? வறுமை அப்படிங்கிறது தலைவிதியா? இல்ல எல்லா மனிதனுக்கும் வறுமைங்கிறது எழுதப்பட்டிருக்குதா? அப்போ வறுமையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வறுமையிலேயே வாழ வேண்டுமா? எப்ப அந்த வறுமையை கடந்து அவங்க அந்த வாழ்க்கையை மேன்மையாக வாழ முடியும்? உண்மையிலே எல்லாத்துக்குமே சுபிக்ஷம், எல்லாத்துக்குமே ஐஸ்வர்யம், எல்லாத்துக்குமே உயர்வு அப்படி ஒண்ணு இருக்குதா? இப்படி பல கேள்விகள் நமக்கு இருந்துட்டே இருக்கு இல்லையா? நல்ல நிலைமைக்கு வந்தா கூட அந்த நிலை தக்க வைக்க முடியறது இல்லை, அங்க மிஸ்ஃபீல்ட் ஆயிருது. அதே டைம்ல அவ்வளோ ஆக்ரோஷமா பயங்கர ஸ்பீடா வேகமா சம்பாதித்த மனிதன் அந்த ஒரு கட்டத்துல மொத்தமா முடிச்சுட்டு ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி ஏன் நடக்குது? ஏன் வாழ்க்கை ஒரு முன்னேற்றத்தை அடையவே முடியல? நம்ம எப்படி இந்த வறுமையிலிருந்து தப்பிச்சு நம்ம ஒரு பெரும் சுகமான, உண்மையான, வறுமை இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ முடியும்? அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில் பண்ணி பார்க்க போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, முக்கியமான ஒரு ரகசியம், நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய அற்புதமான நிகழ்வு தான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடியது. ஏன்னா எல்லாருமே அவங்கள அவங்களோட வாழ்க்கையில வறுமையிலிருந்து வெளியெடுக்கணும் அப்படின்னு எப்பவுமே சிந்திச்சுட்டே தான் இருக்க போறாங்க இல்லையா? ஒரு ஒரு அளவுக்கு மிடில் கிளாஸா இருந்தா கூட அவங்க அங்கிருந்து மேல வரணும்னு சிந்திப்பாங்க. ஓரளவுக்கு பணம் படைத்தவராக மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது அவங்க என்ன சிந்திப்பாங்கன்னா, இன்னும் நம்ம மேல வரக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சிந்திப்பாங்க. இது ஏன் ஒரு சிலருக்கு நடக்குது, ஒரு சிலருக்கு நடக்கவே மாட்டேங்குது? இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தி லா ஆஃப் காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டம் எப்போ உங்களுக்குள்ளார நடைபெறுதோ அப்பதான் அது வெற்றியாக மாறுகிறது. இப்போ இந்த டாபிக்கை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இப்போ வறுமை முழுமையா போவதற்காக, நம்ம வாழ்க்கை மாறுவதற்காக ஒரு மெடிடேஷன், ஒரு ஒரு எனர்ஜி ஹீலிங் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். அதே மாதிரி என்னோட ஃபேமிலிக்கும் எனக்கும் நீங்க எல்லாம் கொடுக்க போறீங்க. ஸோ ரெண்டு பேரும் பரஸ்பரம், நான் உங்களுக்காகவும் நீங்க எனக்காகவும் இந்த ப்ரேயரை நம்ம செய்யலாம். தினசரி இப்போ ஒரு புது சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால இந்த டேப்பிங் மெத்தடு நம்ம யூஸ் பண்ணி நீங்க எல்லாம் செய்யுங்க. நான் உங்களுக்காக அதை பார்த்து அந்த மெடிடேஷனை செய்யலாம். ஓகே, ரெடி? சரிங்க சார், அதுதான். எஸ். ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் நல்லா வீடியோ ஆன் பண்ணி உட்கார்ந்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு மெடிடேஷன், ஒரு பயிற்சி, ஒரு வகுப்பு நம்ம டெய்லி கொடுக்கும் பொழுது, நேற்று ஒரு இது கொடுத்தோம் இல்லையா?
ஒரு எனர்ஜி ஹீலிங் கொடுத்தோம். ஸோ இன்னைக்கும் வந்து அதே மாதிரி எனர்ஜி ஹீலிங் கொடுக்குறோம். உங்கள் குடும்பங்கள் முழுமையாக சரியாவதற்காகவும், நம்ம குடும்பம், என் குடும்பம் நல்லபடியாக சரியாவதற்காகவும் இந்த ஹீலிங் கொடுக்கப்படுகிறது. அதனால நம்ம நம்மளையே மொத்தமாக சரிப்படுத்திக்கக்கூடிய ஒரு நிலை, வறுமையிலிருந்து உச்சத்தை நோக்கி, உயர்வை நோக்கி, மேன்மையை நோக்கி, நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தை நோக்கி பயணிப்பதற்கான ஹீலிங். ஸோ க்ளோஸ் யூர் ஐஸ். வீடியோ ஆன் பண்ணுறவங்க ஆன் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே இருக்கலாம். உங்களுடைய கால்களை நிலத்தோடு பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய முதுகுத்தண்டை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய சுவாச காற்றை கவனித்து கொண்டே இருங்கள். உங்களுடைய கைகளை சின்முத்ரா அப்படின்னு வைக்கலாம், இல்லைன்னா வந்து கைகளை விரித்து உங்களோட தொடைகளுக்கு மேல் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல ஒரு ஸ்டூல்ல அமர்ந்து கொள்ளுங்கள். க்ளோஸ் யூர் ஐஸ். இப்போ நம்மளுடைய அஃபர்மேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வாழ்க்கையில், என்னுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் எனக்குள் இருக்கக்கூடிய, என்னுள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவின் நினைவுகள், அந்த ஆழ்மனதில் இருக்கக்கூடிய சிந்தனைகள் எனக்குள் பலவிதமான தோல்வியையும், வெற்றியையும், வறுமையையும், உயர்வையும், ரிச்னஸையும், அனைத்தையும் நம்ம மனதில் உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நிகழ்வு எப்படி இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், எவ்வாறாக இருந்தாலும், என்ன மாதிரி இருந்தாலும், அது எந்த நிலையில் இருந்தாலும், அது யாரால் எனக்கு ஏற்பட்டிருந்தாலும், அனைத்து நிகழ்வுகளையும் முழுமையாக, ஆத்மார்த்தமாக, உண்மையாக என்னுடைய அந்த ஆழ் மனதிலிருந்து, என்னுடைய அந்த ஈவில் நெகட்டிவான விஷயங்கள், என்னை நானே உயர விடாமல் தடுக்கக்கூடிய, எனக்குள் ஏற்படக்கூடிய அந்த தவறான எண்ணங்கள், அந்த பிளாக்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக, ஆத்மார்த்தமாக நான் தான் செய்கிறேன், நான் தான் அனைத்து நிகழ்வுகளையும் உருவாக்குகின்றேன், அந்த அனைத்து விஷயங்களிலிருந்தும் நான் என்னுள், என் ஆழ் மனதிலிருந்து என்னை நான் முழுமையாக விடுவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஆழ் மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள், வறுமையை ஏற்படுத்தக்கூடிய அந்த சிந்தனைகள், அது எப்படி இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், எவ்வாறாக இருந்தாலும், அது எந்த நிலையில் இருந்தாலும், யாராக இருந்தாலும், அதை முழுமையாக என்னிலிருந்து நான் அதை களைகிறேன், என்னிலிருந்து அதை தூக்கி வெளியே போடுகிறேன். என்னுடைய அந்த ஆழ் மனதை சுத்தமாக அன்பினால் நிரப்புகிறேன். என்னுடைய ஆழ்மனதின் எண்ணங்கள் முழுவதும் கருணையால் நிரப்புகிறேன். என்னுடைய ஆழ்மனதினுடைய அந்த எண்ணங்களை, தி பிராட் மைண்ட், திறந்த ஒரு மனமாக, மற்ற மனிதர்களிடம் ரொம்பவும் ஈவு இரக்கத்துடன், அன்புடன், பாசத்துடன், மற்றவர்களுக்காக ஈலிங் செய்யக்கூடியவனாக, மற்றவர்களின் சங்கடங்களை போக்குவதற்காக, அவர்களின் கவலைகளை போக்குவதற்காக, அவர்களின் நோயை போக்குவதற்காக, அவர்களின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரிப்படுத்துவதற்காக, அவங்களுடைய எண்ணங்களில் இருக்கக்கூடிய அந்த ஈவிலாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை முழுமையாக அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுத்துவதற்காக ஹீலிங் செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். அனைத்து நிகழ்வுகளும் என்னால் மனதிலிருந்து முழுமையாக வெளியே சென்று விட்டது. இங்கே இருக்கக்கூடிய அனைவருடைய மனதிலிருந்தும், ஆழ் மனதிலிருந்து அந்த ஈவில், தவறான சிந்தனைகள் அனைத்தும் முழுமையாக பறந்து போய்விட்டது, அழிந்து விட்டது, மறைந்து விட்டது.
தேங்க்யூ. எனக்கு சிறிதாக கிடைத்த சிறு சிறு நன்மைகள், வெற்றிகள் அனைத்திற்கும், அது எவ்வளவு சிறிய நன்மையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நன்மையாக இருந்தாலும், அந்த அனைத்து நன்மைகளுக்கும் அந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஐ லவ் மை செல்ஃப் கம்ப்ளீட்லி. அந்த தூய்மையான நிலையில் நான் இருந்ததற்காக, இப்பொழுது என்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பதற்காக நன்றி, நன்றி, நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த சக்தி உங்களுடைய உடல் முழுவதும், தலை முதல் கால் பாதம் வரை பரவிக்கொண்டே இருக்கிறது. இந்த ஹீலிங் பவர் அது உங்கள் தலை முதல் கால் பாதம் வரை முழுமையாக பரவிக்கொண்டே இருக்கிறது. இதற்கு பின்னால் நீங்கள் மிக சிறந்த ஆன்மாவாக மாறுகிறீர்கள். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. Thank you, my God. Thank you, universe. Thank you to all. Thank you. Slowly open your eyes. உங்க கைகளை உங்க உடல் முழுவதும் வைத்து தேய்த்துக் கொள்ளுங்க. நம்மளோட வாழ்க்கையில உண்மையிலேயே நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நான் தான் எதையோ செஞ்சுட்டு இருக்கிறோம் போல இருக்கு, நான் தான் எதையோ பண்ணிட்டு இருக்கிறோம் போல் இருக்கு, இந்த வெளியே இருக்கக்கூடிய மக்கள் எதையோ எனக்கு கொடுத்துட்டு இருக்காங்க போல இருக்கு, எதுவோ எனக்குள்ள நடந்துட்டு இருக்குது போல இருக்கு. அப்படி எப்பவுமே வெளியே நீங்க நிறைய விஷயத்த தேடிக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி வெளியே தேடும் பொழுது, மற்ற மனிதர்களை குறை கூறும் பொழுது, மற்றவர்களை முழுமையாக பிளேம் செய்து, அது சரியில்லை, இது சரியில்லை, இந்த உலகம் சரியில்லை, இந்த சூழல் சரியில்லை, இந்த மனிதர்கள் சரியில்லை, இந்த நடைமுறை சரியில்லை, இந்த பாஸ் சரியில்லை, என்னுடைய இந்த ஊழியர்கள் சரியில்லை அப்படின்னு பல விதத்திலையும் பலரையும் நம்ம எப்பவுமே குறை கூறக்கூடியவர்களாக இருக்கிறோம். எப்போ இந்த மாதிரியான ஒரு தன்மை உங்களுக்குள்ள இருக்குமோ, நீங்க எந்த காலகட்டத்திலையும் ரிச்சாக மாறவே முடியாது. மற்றவர்களை குறை கூறுவது உங்களை அழிப்பதற்கு, நீங்களே உங்களை தூக்குல தொங்க விடுறதுக்கு சமானம். மற்றவர்களை குறை கூறுவதோ, பிளேம் பண்ணுவதோ, அவர்களை குற்றம் சாட்டுவதோ, அவர்களை தவறாக சித்தரிப்பதோ, உங்களுடைய கோபத்தை அவர்கள் மீது காண்பிப்பதோ, நீங்கள் உங்களையே தற்கொலை செய்து வைத்துக் கொள்கிறீர்கள். உங்களோட வறுமைக்கு காரணம் அதுதான். நீங்க ரொம்ப கெட்ட மோசமான மனுஷனா வாழ வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற மனிதர்களை குறை கூறக்கூடிய சாதாரண மனிதனாக இருந்தாலே போதுமானது. நீங்க மிகப்பெரிய ஒரு ஏழையாகத்தான் வாழ முடியும். ஏன்னா நம்மளுடைய இந்த வாழ்க்கையில, நம்மளுடைய விஷயத்துல உண்மையிலேயே வெரி வெரி பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஆள் மனது மட்டும்தான். உங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் மிக பெரும் சக்தி. அது எப்படி உங்களுடைய சக்தி மிக பெரும் சக்தியாக, பிரபஞ்ச சக்தியை போல் நீங்களும் ஒரு சக்தியாக இருக்கிறீர்கள். நீங்க தான் பிரபஞ்சமே ஆக்சுவலா. அது எப்படி வரும்? நீங்க பிரபஞ்ச சக்தியாக இருக்கிறீர்களா, அல்லது நீங்க தீய சக்தியாக இருக்கிறீர்களா அப்படிங்கிறத எதை சார்ந்தது அப்படின்னா, நம்மளுடைய மனதின் உள்ளே இருக்கக்கூடிய எண்ணங்களை சார்ந்தது. நீங்க ஒரு சாத்தானா கடவுளா அப்படின்னா, அது ரெண்டுமே நீங்க தான். நீங்க சாத்தானும் நீங்க தான்,
கடவுளும் நீங்க தான். ஏன்னா ரெண்டு குணம் இருக்கு. அன்பு, கருணை, உண்மை, தெய்வீகமான அந்த நிலை, என்னெல்லாம் மற்ற மனிதர்களுக்கு நல்லது சிந்திக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுமே தெய்வீகமானது, பிரபஞ்சத்தை சார்ந்தது. நீங்களும் அங்கு பிரபஞ்சமாக மாறுகிறீர்கள். மற்றவர்களுக்கு துரோகம் செய்வது, அவங்களுக்கான கஷ்டத்தை கொடுக்கறது, அவங்கள்ட்ட கோபமா பேசுறது, பகை உணர்வை ஏற்படுத்துவது, நெகட்டிவான சிந்தனைகளை ஏற்படுத்துவது, மற்றவர்களை குறை கூறுவது, மற்றவர்களை சித்தரிப்பது, இந்த மாதிரியான குணங்கள் ஈவில் குணங்களாக மாற்றப்படுது. அந்த ஈவில் குணம் இருக்கும் பொழுது நீங்க ஒரு சாத்தான், நீங்கள் ஒரு தெய்வமாக மாற முடியாது. ஸோ நமக்குள்ள என்ன இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட வாழ்க்கை. எப்ப நீங்க மோசமான எண்ணங்களை வச்சிருக்கிறீங்களோ நீங்க ஏழையாக வறுமையில் மட்டுமே வாழ முடியும். உங்களுக்கு என்னதான் நன்மை உங்களை தேடி வந்தாலுமே அது ஒரு கட்டத்துல காணாம போயிடும். அப்ப நம்மளுடைய அந்த ஆன்மா உண்மையை விரும்பக்கூடியது, அந்த சக்தி உண்மையானது. அந்த உண்மைத்தன்மையை உணரும் பொழுது நம்ம பிரபஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறோம். இல்லைன்னா நம்ம மோசமான மனிதராக மாறும். இதை சரி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க மற்ற மனிதர்களுக்காக, அதாவது மற்ற மனிதர்களுக்காகனா நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு வாழ்றோம். மற்ற மனிதர்கள் எதை செய்யறாங்களோ அது அவங்களும் செய்யறது. இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டா ஓடி போய் கார் வாங்குறது. பக்கத்து வீட்டுக்காரன் 50 இன்ச்சில் டிவி வச்சிருந்தா இவர் போய் 100 இன்ச்சில் டிவி வாங்குறது. பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல ஒரு பட்டாசு வெடிச்சா இவர் உடனே அடுத்த வாட்டி இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு 1 வருஷம் ஞாபகம் வச்சுக்குவார். ஏன்னா அவர் அந்த ட்ரிபிள் ஷாட் 10 வச்சுட்டாராம். பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு குரோதம் நம்ம மனசுக்குள்ள உருவாகுது. அப்ப இவர் அடுத்த டைம் என்ன பண்ணுவாருன்னா அதை விட பெரிய வெடி வச்சு தன்னை காண்பித்து கொள்வார். இந்த வெடி வாங்கினதோ வச்சதோ எல்லாம் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா 1 வருஷமாக அந்த பகையை எடுத்து நடந்திருக்கிறார். அங்கதான் பிரச்சனை. ப்ராப்ளம் எங்க உருவாகுது? நம்ம கெட்ட மனிதர்களாக மாறுவதற்கு காரணம் கெட்ட விஷயங்களை நாம எடுத்துட்டு பிரயாணிக்கிறோம். அப்ப அந்த 1 வருஷம் வரைக்கும் முழுமையா இந்த மனிதனை என்ன செய்யறது அப்படின்னு எத்தனை முறை சிந்திச்சிருப்பார். இதுல என்ன ஒரு பெரிய மோசமான நிகழ்வுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதை சிந்திக்கிறீங்களோ அது உங்களை தேட ஆரம்பித்து விடும். பகை, கோபம், சண்டை, பிரச்சனை, இந்த மாதிரியான கெட்ட விஷயங்களை நீங்க சிந்திக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ளார அந்த ஈவில் டெவலப் ஆகும் பொழுது அதுவாக நீங்க மாற ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா அது உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். இப்ப நன்மை செய்யக்கூடிய மனிதர்களாக இருந்தா அந்த நன்மை நம்மளை தேட ஆரம்பிச்சிடும். இப்ப மற்ற மனிதர்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக, அந்த மனநிலையை சரிப்படுத்துவதற்காக, நம்ம அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, நோய்களை குணப்படுத்துவதற்காக யார் ஒருத்தர் உழைக்க ஆரம்பிக்கிறார்களோ, யார் அந்த மாற்றத்தை மற்ற மனிதர்களுக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த நிகழ்வு நடக்கவே நடக்காது. இதுதான் மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு சீக்ரெட்டே அதுதான். இப்போ நீங்க நினைக்கிறீங்க எனக்கு நிறைய பணம் வரணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப நீங்க பணத்தை கொடுக்க ஆரம்பிக்கும், ஆட்டோமேட்டிக்கா உங்கள்கிட்ட பணம் வர ஆரம்பிக்கும். இப்ப நீங்க நினைக்கிறீங்க நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறேன், நிறைய மனிதர்களுக்கு குணம் அடைவதற்காக நீங்க செலவு பண்ணணும், இல்லை என்றால் நிறைய மனிதர்களை குணப்படுத்த வேண்டும். சரி, எப்படி குணப்படுத்துறது? மெடிடேஷன் பண்ணலாமே. மெடிடேஷன் பண்ணி மற்ற மனிதர்களுக்காக நம்ம இந்த டேப்பிங் மெத்தடை
ப்ரேயரை நம்ம செய்யலாம்ல. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஆரோக்கியம் வேணும்னா உங்களுக்கு போய் நீங்க ஆரோக்கியத்தை தேடக்கூடாது. அதனால உண்மையான ஆரோக்கியம் உங்களை தேடி வராது. உண்மையான ஆரோக்கியம் எப்போ உங்களை தேடி வருமோ, நீங்க மற்ற மனிதர்களோட ஆரோக்கியத்தின் பால் கவனம் செலுத்தும் பொழுது. எப்போ உங்களுக்கு பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த பணம் வருவதற்கு மற்ற மனிதர்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்கக்கூடியவராக மாறும் பொழுது. இது எப்படி சாத்தியமாகும்? நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் என்ன சார் எனக்கே கிடைக்கிறது மாசமான ஏதோ கொஞ்சம் காசு, இதை எப்படி சார் கொடுக்கறது? எப்படி சார்? இதுவே மாசம் மாசம் 5000 10,000 பத்தாம தான் போயிட்டு இருக்குது. அப்புறம் எப்படி நம்ம மேன்மை அடைய முடியும் அப்படின்னா, இப்ப பாருங்க, ஒரு தொழில் நீங்க செய்யறதா இருந்தா நீங்க ஒரு ஓனர் கூட 2 ஸ்டாஃப் இருப்பாங்க, ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க. அவங்களுக்கு மனம் கோணாத அளவுல உங்களால முடிஞ்சதை கொஞ்சம் அதிகமா செய்ய ஆரம்பிச்சோன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா? அவங்க எதிர்பார்க்காத சமயங்கள்ல நீங்க சில கிஃப்ட் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா இல்லையா? அப்ப உங்களுக்காக உழைப்பாங்க, உங்களுக்கான விஷயங்களை செய்வாங்க. நீங்க ஆட்டோமேட்டிக்கா மேல உயர ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா? அப்ப நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம நன்மை செய்வதை சிந்திக்கும் பொழுது நமக்கு நன்மை நடக்க ஆரம்பிக்கிறது. இதுதான் உண்மை. நம்ம கூட இருக்கிறவங்கள குற்றமும் குறையும் பிரச்சனையும் சண்டையும் பகையும் நம்ம வச்சிருந்தா உங்களுக்கு எதை தேடி வரும்? உங்களை தேடி எது வரும்? பகை, கோபம், சண்டை இல்லையா? நீங்க எதை விரும்புறீங்களோ அது உங்களை தேடி வரும். நீங்க எப்போ சொல்றீங்க, பிளேம் பண்றீங்க ஒருத்தரை, எல்லாத்துக்குமே காரணம் அவர்தான், என்னோட இந்த நிலைக்கு காரணம் அவர்தான், இந்த நிலை எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான். நம்ம இப்ப அடுத்தவங்களை அந்த விஷயத்துல ஃபோர்ஸ் பண்ணும்போது, அவங்கள போய் குறை காணும் பொழுது உங்களை இந்த வாழ்க்கை குறை காண ஆரம்பிச்சோம். அதனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஏழையா மாற ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்குள்ள நெகட்டிவ் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிருது. அதே நம்ம நம்மளோட பார்வையை, நம்மளுடைய நோக்கத்தை, நம்மளோட எண்ணங்களை மாத்தி அமைச்சு நம்ம எப்படி மற்றவர்களை பார்க்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை எப்படிங்கிறது நடைமுறை வருது. இதுக்கு பேரு கோஷன் எஃபெக்ட். நம்ம இப்போ நல்ல ஒழுக்கமா வாழ்ந்தோம்னா நம்ம வெற்றியாளராக மாற முடியும். ஒழுக்கத்துக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம்? வாழ்க வளமுடன் ஜியோஜி, இல்லையா? ஒழுக்கத்துக்கும் பணத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இப்போ நம்ம போய் ஒரு நெருப்பை தொட்டுறோம், நல்ல ஒரு கங்கு எரிஞ்சிட்டு இருக்குது, அதை போய் நம்ம தொட்டுறோம், கையை பொள்ளிருது. அப்போ நம்ம என்ன சொல்வோம்? நான் பேசாம தான் இருந்தேன். நெருப்பு திட்டுவோம் இல்லையா? சுற்றுச்சுன்னு. உண்மை அப்படித்தானே? கைய பொள்ள வச்சது யாரோட தப்பு? ஆனா நம்ம யார குத்தம் சொல்றோம்? நெருப்பையும் அந்த இடத்தையும் அந்த சூழலையும் அங்க இருக்கக்கூடிய மற்ற எல்லா நபர்களையுமே நம்ம தவறா பேச ஆரம்பிச்சோம். ஏன்னா நமக்குள்ள பயங்கரமான கோபம் இருக்கும் இல்லையா? நம்ம அவங்கள திட்டுவோம், சபிப்போம், என்ன வேணாலும் பேசுவோம். ஏன் அறிவில்லையா, கொண்டு இவ்வளோ பெரிய தீயை இங்க முன்னாடி வச்சுட்டேன், அந்த சட்டி சூடா இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இப்படி பல வார்த்தைகள்னால கொல்லுவோம் இல்லையா? அப்படிதானே? தெரியாம நீங்க அந்த தீயை தொட்டுட்டீங்கன்னா அப்படித்தானே பண்ணுவீங்க? எரியற நெருப்புங்கிறது நமக்கு தெரியும், சுடுங்கிறதும் தெரியும், அங்க எல்லாம் அடுப்பு நிறைய ஓடிட்டு இருக்குங்கிறது தெரியும்.
குக்கர்ல விசில் வந்துட்டு இருக்குங்கிறது தெரியும். அங்கிருந்து குழம்பு எடுத்து அதுல ஊத்திருக்காங்கன்னு தெரியும். எல்லாமே தெரியும். ஆனா போய் தொட்டாச்சு. என்ன பண்ண முடியும்? கண்டிப்பா அந்த குக்கர் இருந்து, அடுப்புல இருந்து, நெருப்புல இருந்து, மனிதர்கள்ல இருந்து எல்லாத்தையுமே காய்ன்னு காஞ்சிரும் இல்லையா? அப்பதான் மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். இதுதான் வறுமையோட இன்னொரு பிம்பம். வறுமையோட பிம்பம் கோபம், பொறாமை. வறுமையோட பிம்பம் என்னங்க? ஒழுக்கமின்மை, மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். இந்த மாதிரி இந்த ஈவில் எனர்ஜியா நீங்க இருக்கிறனால தான் நீங்க ஏழ்மையில் இருக்கிறீங்க. எப்ப உண்மையா, சந்தோஷமா, ஒழுக்கமா, ஏன்னா பல 100 தடவை சொல்லலாம் அந்த வார்த்தைய. ஒழுக்கம், ஒழுக்கம், ஒழுக்கம். அது உங்களுக்குள்ளார இருக்குமே ஆனால், அந்த தூய்மை தன்மை உங்களுக்குள் இருக்குமே ஆனால், கோபம் படாமல் நிதானத்தை கடைபிடிக்க மனிதராக நீங்க இருப்பீர்களானால், உங்களால் அடுத்த மனிதர்களை சகிக்க முடியும் என்றால், அடுத்த மனிதர்களோட அந்த எந்த ஒரு குத்தலோ, வலியோ, சங்கடங்களோ உங்களை பாதிக்கவில்லை என்றால், உங்களுடைய மனம் எப்பொழுதும், உங்களுடைய முகம் சிரித்ததாக இருக்கக்கூடியதாக இருந்தால், அன்பாக இருக்கக்கூடியதாக இருந்தால், அரவணைப்போட இருக்கக்கூடியதாக இருந்தால், மற்றவர்களை பற்றி சங்கடப்படக்கூடிய மனமாக இருந்தால், நீங்கள் உயர்ந்த பணம் படைத்த பணக்காரராக, கோடீஸ்வரராக மாற முடியும். அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள இருக்குங்கிறது தான் இந்த உண்மை. ஏன்னா நம்ம யாரு கூடயுமே பழக மாட்டோம், யாரு கூடயுமே தோழமை காட்ட மாட்டோம். ஆனா உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும். இது நடக்குமா? நீங்க யாரோட பழக ஆரம்பிக்கிறீங்களோ, ஒரு நட்பை ஏற்படுத்துறீங்களோ, உங்களை சுற்றி நிறைய நட்பு சேர ஆரம்பிச்சு. அப்படிதானே? நம்ம நம்மளை எப்படி எக்ஸ்போஸ் பண்றோமோ அது மாதிரி தான் நம்மளை சுற்றி நம்ம வாழ்க்கை நடக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம நம்ம எப்பவுமே மற்ற மனிதர்களையும் சூழலையும் குற்றம் குறை கூறக்கூடியவர்களாக நம்ம இருந்தோன்னா, அங்கே தான் ஏழை, வறுமை அப்படிங்கிறது இருக்குது. அங்கே தான் அது ஆரம்பிக்கவும் செய்யுது. நம்ம எப்பவுமே நமக்கு ஏன் ஒரு மனுஷனை பற்றியோ, ஒரு சூழலை பற்றியோ, ஒரு பிரச்சனையை பற்றியோ குறை கூறக்கூடியவர்களாக மாறுறோம் அப்படின்னா, நீங்க எதையோ அதிகமா எதிர்பார்க்கிறீங்கன்னு அர்த்தம். என்ன பிரச்சனை? உங்களுக்கு சாதாரண இப்போ ஒரு வாழ்க்கை கொஞ்சம் நிம்மதியா போயிட்டு இருக்குது. அப்போ உங்களுக்கு நிறைய விதத்தோட பகை, கோபம், பிரச்சனை இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களை சுத்தி வாட்டி வதைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம என்னவாக மாறி இருக்கிறோம்? அதிகமாக எதையோ விரும்ப, அதாவது எப்படி சொல்லணும்னா அவங்க ஸ்டைல்ல பேராசைக்காரனாக நம்ம மாறி இருக்கிறோம்னு அர்த்தம். ஆனா நீங்க தான் சார் பணத்துக்கு ஆசைப்படு, நிறைய பணம் ஃபீல் ஆகுங்க, பணம் உங்களுக்கு நிறைய நன்மை தரும் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் எப்படி சார் அதிகமா ஆசைப்படாம இருக்கிறது? அப்படி இல்லை. இந்த ஐஸ்வர்யம் பணம்ங்கிறது நம்ம ஆசைப்படுறதுனால வர்றதில்லை. நீங்க எதிர்பார்க்கறதுனால அது உங்களை தேடி வராது. அதை வர வைக்கணும். என்ன பண்ணணும்? அத உங்களை நோக்கி நீங்க ஈர்க்கணுமே தவிர, நீங்க நினைச்சாப்ல எல்லாம் அது வராது. வான்னு சொல்லி அப்ளிகேஷன் கொடுத்தாலும், விசிட்டிங் கார்டு கொடுத்தாலும் அது வராது. அதை ஈர்க்க வேண்டும். ஒரு பொருளை ஈர்க்கணும்னா நம்ம என்னவாக மாறுறோம்? நீங்க ஒரு காந்தமாக மாறணும் இல்லதா? அப்பதான் நம்ம அதை ஈர்க்க முடியும். நான் சாதாரண தகரமாக, இரும்பாக இருந்து கொண்டு எதையுமே ஈர்க்க முடியாது. அந்த ஈர்ப்பு தன்மை உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னா, நீங்க நல்ல சுத்தமான மனசுக்காரர்களாக, ஒழுக்கம் 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 இருக்கக்கூடியவர்களாக,
உங்களோட எண்ணங்களில் ஒழுக்கம் இருக்கக்கூடியவர்களாக, உங்களோட சிந்தனையில் ஒழுக்கம் இருக்கக்கூடியவர்களாக, உங்களோட பார்வையில் ஒழுக்கம் இருக்கக்கூடியவர்களாக, எல்லா மனிதரோடையும் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, மற்ற மனிதர்களை சிந்திக்கக்கூடியவராக நீங்க எப்ப மாறுறீங்களோ அப்பத்தான் உங்களை தேடி பணம் வர ஆரம்பிக்கும். அதனாலதான் சொல்றது, கொடுக்கறதுக்கு தயாராகுங்க, உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தயாராயிரும். நம்ம கொடுக்கறதுக்கு தயாரா இல்லைன்னா பணமழை பொழியாது. பணமழை, நல்லா மெடிடேஷன் பண்ணி பணமழை பொழிகிறது. பணமழை பொழியும் பொழுது மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவராக நீங்க இருக்கணும். நீங்க கொடுக்கறதுக்கு பிசினாரித்தனம் பண்ணிட்டு எனக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா வராது. ஏன்னா அந்த ஃபார்முலாவே அப்படித்தான் இருக்கு. எப்படி இருக்குதுன்னா, ஒரு வேக்கம் பாட்டில் மாதிரி இல்லையா? இப்போ ஒரு பால் பாக்கெட் இருக்கு, நீங்க மேல வந்து சின்னதா வெட்டிட்டீங்க, ஒரே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சமா ஒரு சின்ன ஹோல் போட்டிருக்கீங்க, அது ஒழுகாது இல்லையா? அந்த ஹோல் வழியோட கொஞ்சம் பால் வரும், அதுக்கப்புறம் ஒழுகாது, வராது. இதனால அது வாழ்கோளமன் ஹோல்ஸ் இல்லைங்க சார், பெருசா ஆமா, இல்ல. ஒரே ஒரு ஹோல் தான் இருக்கு. அதுல வந்து சக் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை, வெளியே விடுறதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால வராது. அப்ப என்ன பண்ணணும்னா அந்த ஹோலை பெருசு பண்ணணும், இல்லைன்னா இன்னொரு பக்கத்துல இன்னொரு சின்ன துளைய போடணும். அந்த மாதிரி போட்டோம்னா இந்த பால் வந்து அந்த பாக்கெட்ல இருந்து ஃப்ளோவா வெளியே வந்துடும். அதே மாதிரி நம்ம ஒரு ட்ரிப்ஸ் போட்டுக்கிறோம்னா அந்த ட்ரிப்ஸ் பாட்டில்ல மேல என்ன பண்றாங்க, ஒரு இன்ஜெக்ஷனோட நீடில் குத்தி குத்தி வச்சுட்டே இருப்பாங்க. ஏன்? ஏர் வெளியே போடுறாங்க சார். அந்த ஏர் உள்ள போனாதான் இதுக்குள்ள இருக்கிற பொருள் வெளியே வரும். புஷ் அந்த பண்றோம். தூய்மை தன்மையை நீங்க ஒண்ணு வெளிப்படுத்தணும், உங்களை சரிப்படுத்தணும், நீங்க நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த உள்ள செலுத்தியே ஆகணும் இல்லையா? அப்பதான் என்ன ஆகும்? அது நடக்கும் சார். இது ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாட நான் ரியலைஸ் பண்ணேன் சார். எஸ், சொல்லுங்க. குழந்தை இது திருமணம் ஆகணும்னா மற்ற பெண்களுக்கு அந்த மஞ்சள் குங்குமம் மாங்கல்யம் எல்லாம் வச்சு கோயில்ல நிறைய பேருக்கு சுமங்கலிங்களுக்கு கொடுத்தோம்னா இவங்களுக்கு தாலி பாக்கி கிடைக்கும், கல்யாணம் ஆகணும், அது மாதிரி செய்வாங்க சார். எஸ், எல்லாமே அதுக்கப்புறம் அப்படி. குழந்தை பிறக்கணும் அப்படின்னா ஒரு குழந்தைய எடுத்து தத்து எடுத்து வளர்க்கறது, எல்லா குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே இது மாதிரி பேஸ் பண்ணதுதான் சார். புரியுதுங்க சார். எஸ். தேங்க்யூ சார். நம்ம எதையோ அதிகமாக எதிர்பார்க்கிறோம், எதிர்பார்க்கறதுனால தப்பு கிடையாது. அப்ப அதிகமா கொடுக்கறதுக்கு நீங்க தயாராக மாறணும். அதிகமா நீங்க வந்து அந்த வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இந்த வறுமை அப்படின்னாலே தோல்வி, வலி, மோசமான வாழ்க்கை, ஏக்கம் இல்லையா, இதெல்லாம் சேர்ந்ததுதான் வலி, இந்த வறுமை அப்படிங்கிறது. அந்த வறுமையான வாழ்க்கையில இருந்துட்டு நமக்கு ஏன் மேன்மை வரல அப்படின்னா, நம்ம எப்பவுமே என்ன எதிர்பார்க்கிறோம்னா கம்ப்ளீட்டா ஒரு ரிசல்ட் வரணும். நம்ம உண்மையிலே பெரிய ராஜா மாதிரி வாழணும், நம்ம உண்மையிலே பெரிய பணக்காரனாக, அப்படியே முன்னாடி 4 பென்ஸ் காரு, இந்த பக்கம் 5 ஜாகுவாரு, அப்படியே ஒரு பேலஸான வீடு, இதெல்லாம் இருந்தாதான் நம்ம நல்ல ஒரு பணம் படைத்தவராக, ஆசீர்வதிக்கப்பட்டவராக நம்ம இருக்கிறோம்னு நினைக்கிறோம். அதனால என்ன பண்றோம்னா கடவுளை, அந்த பிரபஞ்ச சக்தியை, இந்த வாழ்க்கையை, இந்த சூழலை எப்பவுமே வந்து எனக்கெல்லாம் அதெல்லாம் சாத்தியம் இல்லை, ஆமா எப்ப நான் வந்து அந்த மாதிரி ஆகி அதுக்கப்புறமா நான் வந்து சந்தோஷமா வாழ்றது அப்படின்னே நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருக்கிறோம். உங்களுக்கு அறியாம உங்களுக்குள்ள இருந்து அது வந்துட்டே இருக்கு. அதனாலதான் உங்களை வறுமை உங்களை விட்டு போகவே மாட்டேங்குது. அதாவது மற்ற பெரும் மனிதர்களையோ, பெரிய நிகழ்வையோ, பெரிய இடத்தையோ, நல்ல சுபிக்ஷத்தையோ சபிக்க கூடியவர்களாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள அந்த ஏக்கம் எப்ப பார்த்தாலும் இருந்துகிட்டே இருக்கு. உங்க கண்ணை எப்போ அப்படியே ஒரு மாதிரி வேர்த்துக்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அவங்க பாருங்க இவ்வளோ பெருசா இருக்காங்க, ஐயோ நமக்கெல்லாம் சாத்தியமே பட மாட்டேங்குது, நமக்கெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது, அதுக்கெல்லாம் தனியா தலையெழுத்து வேணும், அதுக்கெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கை, நமக்கு வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்.
நமக்கெல்லாம் அந்த தகுதியும் கிடையாது, அந்த இடத்துக்கு போகவும் முடியாது. அது மாதிரி எட்டாக்கனியை கனவு காண்பது முட்டாள்தனம் சொல்லி போட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த எட்டாக்கனியை தொடுவதுக்கு ஒரு முக்கியமான லா இருக்கு. அந்த லா என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி இருக்கிறீங்க. இப்ப பணம் வேணா பணம் கொடுக்கணும், அவங்க சொன்ன மாதிரி ஒரு குழந்தை வேணா ஒரு குழந்தைய வளர்த்தணும், ஒரு உங்க மாங்கல்ய பாக்கியம் வேணா மாங்கல்யத்தையே தானமாக கொடுக்கணும். இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளா நமக்கு நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம சின்ன சின்ன நம்ம 10 ஜாகுவார் கார் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம நன்றி சொல்லவரை மாறக்கூடாது. ஏன்னா அப்பதானே நீங்க ஒரு ஃபுல்ஃபில்லா மாறுவீங்க. உங்களுக்கு எல்லாமே கிடைச்சதா நீங்க ஃபீல் ஆவீங்க. அப்படி இல்லை. எப்போ உங்களுக்கு சின்னதா ஒண்ணு கிடைக்குதோ, பரவாயில்ல, இந்த மாசம் கொஞ்சம் நல்ல பணம் வந்துருக்கு, உங்களை அறியாம இந்த வாட்டி ஒரு 2 கிராம், ஒரு 1 கிராம் 800 ml கோல்டு விலைக்கு வாங்கிட்டீங்க. அக்ஷய தேதி 500 ml வாங்கி 200 ml வாங்கிட்டோம். அதுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு அந்த பிரபஞ்சத்துக்கும் இங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இந்த வாழ்க்கைக்கும் நம்ம நன்றி சொல்லக்கூடியவர்களாகவும், அதை மேன்மையா உயர்வா நினைக்கிறவங்களும் நம்மளையே நம்ம நம்பக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கணும். அப்போ இதை ஒரு பெரிய ப்ரௌடா நம்ம ஃபீல் ஆகும். பரவாயில்ல, இவ்வளவு பிரச்சனை கிடையாது, இவ்வளவு தரித்திரத்துல, இவ்வளவு கஷ்டத்துல, இவ்வளவு வறுமையில நான் இந்த 1 மில்லிய வாங்கிட்டேனே அப்படின்னு அதை கொண்டாடணும். எதுவா இருந்தாலும் சரி, நல்ல பாயசம் வச்சு சாப்பிட்டுட்டீங்க வீட்டுல, அதுக்கு முதல் நாள் தான் அரிசிக்கு என்ன வழின்னு ஆலோசனை பண்ணீங்க, மறாவது நாள் காலையில பாயசம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. பரவாயில்ல, அரிசியை இல்லைன்னு நினைச்சாலும் பாயசம் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வசதி இருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லி அதுக்கு நன்றி சொல்லுவோம். எப்போ ரொம்ப அல்பமான சின்ன விஷயத்துக்கு நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, அதையெல்லாம் நல்லதாக உணர ஆரம்பிக்கிறீங்களோ, அதையெல்லாம் உங்களோட வாழ்க்கையோட நன்மைகளாக நடக்கக்கூடியதாக நீங்க நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ உங்க மனசுல சந்தோஷம் பிறக்கும், மகிழ்ச்சி பிறக்கும். ஏன்னா நமக்கு எட்டா கனியவே அதை எட்டாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அதையே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய துக்கம், கவலை, சங்கடம், வெறுப்பு, பொறாமை, பகை இதெல்லாம் சேர்ந்து உங்களை எப்படி மேல கொண்டு போக விடும்? உங்களுக்குள்ள எப்படி அந்த மேன்மை, உயர்வு உங்களை தேடி வரும்? உங்க வாழ்க்கை எப்படி மாறும்? சரி, வாழ்க வளமுடன் சார். ஒரு வீட்ல கூட எப்ப பாரு சண்டை போட்டுட்டு எல்லாரையும் குறை சொல்லிட்டு ஏதோ ஒரு லேடிஸோ ஜென்ஸோ அவங்க ஹேபிட்டே அது மாதிரி வளர்த்துக்கிறாங்க சார். தான் மட்டும் தான் இல்ல, கரெக்டு, அது மற்றவங்க எல்லாம் எதுன்னு சொல்லிட்டு எப்ப பாரு தானே அதே மாதிரி திட்டி திட்டி மற்றவங்க எல்லாரையும் காரணம் காட்டி காட்டி பழகு பழகு பேசுறது அவங்க குடும்பத்தோட முன்னேற்றத்தையே தடுக்குதுங்க சார். அவங்க இது இது குழந்தைங்களுக்கு நடக்க வந்து வேண்டிய இது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ப்ரௌடா ஃபீல் ஆகுறாங்க. இந்த ம் மாதிரி வீட்டுக்குள்ளார கெத்தா இருக்கிறது ப்ரௌடுன்னு நினைக்கிறாங்க. ம் அது ம் மற்ற மனிதர்களோடையும் அவங்க காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நான் நிறைய பார்த்துருக்கிறேன். பயங்கர ஒரு மாதிரி இப்படி நெஞ்செல்லாம் நிமிர்த்திட்டு பயங்கரமா இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே நம்ம சரிங்க அப்படின்ட்டு போயிடுவோம். ஆமாங்க சார். ஆனா அங்க ரொம்ப பொல்லையா இருக்கும், ஒண்ணுமே இருக்காது. என்ன காரணம் ஒண்ணுமே அப்படின்னா, இல்லை. இந்த பெருமை, இந்த நெஞ்சை நிமித்திட்டு நடக்கக்கூடிய நிகழ்வு, தனக்கு எல்லாம் இருக்கு அப்படிங்கிற அந்த சிந்தனை அவங்களை அழிச்சிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு புரியறதே இல்லை. அவங்க ஆமா தான் சார். அவங்களையே அழிக்கிறாங்கங்கிறது அவங்களுக்கு புரியறது இல்லை. ஆமாங்க ஸோ சார். ஒரு ரிச் பர்சன், ஒரு உண்மையிலேயே ஒரு நிலையை அடையக்கூடிய மனிதர்கள் மற்ற மனிதர்களுக்கு நன்மை நினைக்கக்கூடிய மனிதர்கள். இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஸ்டாஃப் தான் இருக்காங்க, அந்த ஒரு ஸ்டாஃபை நல்லபடியா பார்த்துக்கணும். அதாவது ஒரு ஒரு இடத்துல ஒரு அறிஞர், ஒரு பெரும் தொழிலதிபர் சொல்றாரு, நான்
இன்ன வரைக்கும் என்னோட ஒரு ஸ்டாஃபை கூட நீ இங்கிருந்து போயிரு அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. நீ இங்கிருந்து இறங்கி போயிரு அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது. அவர்கிட்ட என்னதான் தப்பு இருந்தாலும் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் அவர்களை நான் அனுப்பவே இல்லை. அனுப்புனதே கிடையாது. அவங்களோட எப்பவுமே நான் நல்ல ஒரு நட்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறேன். அவங்களும் நானும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன்லயே இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அந்த ஒரு சூழல் தான், அந்த ஒரு நிகழ்வு தான் ரிச் மனிதர்களை உருவாக்குகிறது. ஏன்னா ஒரு கம்பெனி நடத்துறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃபுக்கான விஷயங்களை நம்ம மேன்மைப்படுத்துறது, அவங்களுக்கான விஷயங்களை செய்யறது இல்லையா? அந்த மாதிரி நம்ம அதை செய்யும் போது நம்மளோட வாழ்க்கை முழுசா மாறக்கூடியதாக மாறுது. அடுத்தவங்களுக்கு நம்ம நன்மை செய்யக்கூடியவர்களாக, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக நம்ம மாறும் பொழுது அவங்க நம்மளுடைய உண்மையான மனிதர்களாக மாற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே டைம்ல அவங்கள உறிஞ்சு எடுத்துட்டு அவங்கள முழுசா அவங்களோட வாழ்க்கை, இப்போ ஒரு மனுஷன் உங்களோட இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க பெரிய பிசினஸ் மேனா ஏதாவது செய்யறீங்க. அவங்க ஸ்டாஃபுங்கும் போது ஒரு குறிப்பிட்ட சம்பளம் தான் நீங்க கொடுக்க போறீங்க. அந்த குறிப்பிட்ட சம்பளத்தை வச்சு அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா மாற முடியும். நீங்க கோடீஸ்வரனா மாறுவீங்க, ஏன்னா யூ ஆர் ஓனர் இல்லையா? நீங்க யூ ஆர் பிசினஸ் மேன். நீங்க மல்டிபிள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்ப நீங்க ஒரு உச்சத்தை நோக்கி பயணிச்சுட்டே இருப்பீங்க. அந்த ஸ்டாஃப் எதை நோக்கி பயணிப்பாரு? எப்படி மல்டிபிள் ஆவார்? சாத்தியப்படாது இல்லையா? அப்போ உங்க கையில இருக்கக்கூடிய கொஞ்சம் பொருளை அவர்களுக்காகவும், ஏன்னா அவங்க உழைக்கலைன்னா நீங்க அங்க வரவே முடியாது இல்லையா? அவங்க உழைக்கலைன்னா நீங்க அங்க வரவே முடியாது. நம்ம ஒரு மீட்டப் வைக்கிறோம், ஒரு விஷயம் வைக்கிறோம்னா, உங்களை எல்லாம் சந்திக்கிறதுக்கு செய்யறோம்னா அதுல ஆக்சுவலா லாபமே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒரு மீட்டிங் நடக்கும்போது ஒரு 35,000 கையிலிருந்து எடுத்து அதுல போட வேண்டியதாச்சு. ஸோ அதை பத்தி நம்ம கவலைப்படலை. நம்ம கூட இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். உங்களுக்கு எதையாவதெல்லாம் நம்ம செய்யணும், கொடுக்கணும் நம்ம நினைக்கிறோம். ஸோ அந்த எண்ணமே நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. அடுத்த கட்டத்துக்கு நம்மளை உயர்த்துது, நம்மளை மேன்மைப்படுத்துது. ஏன்னா இதுல லாபம் கிடைச்சதா இல்லையான்னு உட்காந்து கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா 0. எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்ட்ரா. இப்போ லாஸ்ட் டைம் கூட போயிட்டு வந்தப்போ ஒரு 10 எப்படியோ ஒரு 50 ரூபா பக்கம் எக்ஸ்ட்ரா போயிருச்சு. சரி, ஓகே, எல்லாம் செலவெல்லாம் முடிச்சு சுத்தி கித்தி பார்க்கும்போது இப்போ கூட ஒருத்தருக்கு செட்டில் பண்ணணும், கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி செலவுகள் போயிருது. ஸோ இது நமக்கு கவலை இல்லை, எவ்வளோ வந்துச்சுங்கிறது இல்லை. உங்களையெல்லாம் சந்திச்சோம், பேசணும், அந்த நிகழ்வு நடந்துச்சுங்கிற ஒரு பெரிய சந்தோஷம்தான். இந்த மாதிரி நம்ம எண்ணங்கள் பிராடா நல்லது நடக்கும்னு நினைக்கும் போது அது என்னவாக மாறுதுங்க? நல்லதா மாறுது, உயர்வை ஏற்படுத்துது. நமக்கு இங்க இல்லைனாலும் பல வழிகள் நமக்கான வருமானங்கள், அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு மற்ற விஷயங்கள் நம்ம மேன்மை அடையக்கூடியவர்களாக மாறுறோம் இல்லையா? நம்மளோட சிந்தனைகள் அப்படிதான் இருக்கணும். நமக்கு எல்லாமே நமக்கு கிடைக்கும், நமக்கு மட்டும் சுயநலம், செல்ஃபிஷ்னஸ், இதோட நம்ம வாழவே கூடாது. இந்த மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்கு இருந்தா வறுமை உங்களை விட்டு போகவே போகாது. எப்ப அந்த செல்ஃபிஷ்னஸ் இல்லாம நீங்க மற்றவர்களை குறை கூறாமல், தேங்க்யூ, நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் உண்மையான ரிச் பீப்புளாக, பணக்காரனா நீங்க மாற முடியும். ஏன்னா உங்களுக்கு சின்னதா கிடைச்சதையே போற்றி அதை மேன்மைப்படுத்தி, நான் பெருமைக்கு சொல்ல, என்னோட ஸ்டாஃப் எல்லாம் இன்னைக்கும் என்ன கம்யூனிகேட் பண்ணுவாங்க. எவ்வளவோ வருஷம் ஆச்சு. எங்க அப்பாவோட எங்க அப்பாவோட கடையில இருந்த ஒரு ஸ்டாஃப், அப்போ எங்க அப்பாவும் அண்ணாவெல்லாம் ரிலீஸ் ஆனப்போ நான் அதை டேக் ஓவர் பண்ணேன். கொஞ்ச நாள், ரொம்ப நாள் நான் அதுல இல்லை, இருந்தாலும் அப்ப டேக் ஓவர் பண்ணேன். அந்த டைம்ல எங்க என்கிட்ட சில ஸ்டாஃப் இருந்தாங்க. நான் சொல்றது ஏகദേശம் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன். இப்ப சமீபத்துல நான் ரோட்ல, நான் சும்மா சாதாரணமா வண்டியில போயிட்டு இருந்தேன்.
ஒரு பின்னாடி ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு உருவம் அங்கிருந்து முஜியண்ணா முஜியண்ணா அப்படின்னு ரோட்ல கத்துது. யாரா அது, என்னவோ நம்ம பேர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன். முன்னாடி இருந்த ஒரு ஸ்டாஃப், அவனும் ஏகதேசம் என் வயசு தான் இருக்கும். ஏன்னா ஓனரோட பையன், ஓனர் அப்படிங்கறதுனால அண்ணா தானே கூப்பிடுவாங்க. பின்னால இருந்து கத்திட்டு வராப்புல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து யங்ஸ்டரா இருக்கும்போது எங்க அப்பாவோட நிறைய ஸ்டாஃபோட ரொம்ப மிங்கிலா பழகினேன். ஸோ அவங்க எல்லாருமே என்னை இன்னும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ரோட்ல எங்க பார்த்தாலும் ஹோல்ட் ஆகி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய கடைகள் வச்சிருந்தேன். இன்னைக்கும் என்னோட எல்லா ஸ்டாஃப்மே வந்து கம்யூனிகேஷனோடயே இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து ஃபோன் பண்ணி பேசக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பாருங்களேன் எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா நாம அவங்களோட இருக்கும்போது அவங்களுக்காக நிறைய விஷயம் செஞ்சிருக்கோம். நான் ஒரு டீ குடிக்கணும்னா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வாங்கிட்டு வருவேன். நான் ஒரு ஜூஸ் கொடுக்கணும்னா என்னோட ஸ்டாஃப்க்கெல்லாம் சேர்ந்து வாங்கி கொண்டு வந்து கொடுத்து தான் சாப்பிடுவோம். நான் ஒரு பப்ஸு சாப்பிடணும்னா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வாங்கி சாப்பிடுவேன். நான் ஒரு பானிபூரி சாப்பிடணும்னா என்னோட ஸ்டாஃப்க்கு எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு தான் சாப்பிடுவேன். ஸோ நான் எதை செஞ்சாலுமே வந்து என்னோட கூட இருக்கிறவங்களுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதை செய்வேன். மேக்சிமம் சில சமயங்கள்ல நான் ட்ரெஸ் எடுக்கும்போது அவங்களுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவேன். அந்த மாதிரி ஒரு மனநிலை எனக்கு இருந்துச்சு. அதனால இன்னைக்கும் என்னோட ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து என்னை ரொம்ப விரும்புறவங்களா இருக்கிறாங்க. எனக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த மாதிரி வந்து ஒன்ஸ் நான் வந்து ஒரு பெரிய விஷயமே பண்ணி கொடுத்துருக்கிறேன். ஏன்னா என்னோட அந்த டைம்ல இருந்த என்னோட ஸ்டாஃப்ஸ் பசங்க வந்து மதுரைக்கார பசங்க. எங்க அண்ணா வந்து ஒரு இடத்துல பணம் தொலைச்சிட்டாரு. ஸோ ஜஸ்ட் சொன்னேன், ஏன் இந்த மாதிரி அண்ணா பணம் தொலைச்சிட்டாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்படியே ஒரு சுமோ நிறைய பசங்கள்லாம் சேர்ந்து போய் அந்த பணத்தை வந்து வேற சட்ட ரீதியான விஷயங்களை செஞ்சு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நிகழ்வுகள் வந்து நமக்கு நடந்திருக்குது. நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நம்ம நல்லதை மற்றவங்களுக்கு செய்யணும். உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நீங்க மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களோட இருக்கிறவங்களுக்கு செய்யணும். மெயின் விஷயம் அதான். வாழ்க சார். எஸ்மா. என்னோட ஸ்டாஃபு கூட இப்போ 2 3 மாசமா வந்து செஞ்சுட்டு நின்றுட்டாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க சார். அப்போ நான் ம் அவங்களுக்கு நான் கிராசரிஸ் வாங்கினா அவங்களுக்கும் தேவை வந்து வாங்கி கொடுப்பேன். அவங்க செப்பல்ல கூட வாங்க முடியாம இருந்தாங்க சார். அப்போ ம் நானே ம். பே பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா அந்த அமௌண்ட் கூட கொடுக்குறேன்னாங்க, வேணான்ட்டு. ஆனா அவங்க சூழ்நிலை வந்து திடீர்னு வேற வேலைக்கு போக வேண்டியதா போயிடுச்சு. ஏன்னா அந்த வேலை அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா. கரெக்ட் அப்போ தானே. சரி. அப்போ நம்ம அதை நான் சந்தோஷமா ஆ, அவங்களுக்கான ஹெல்ப்பை ஆமாங்க பண்ணி சார். அவங்கள ம். உயர்த்தி விடணும். ஸோ அப்போ அதனால நான் வந்து நமக்கு வந்து நாளைக்கு இதோட பெரிய உயர்வு கிடைக்கும். ம். அதுதான் அப்போ நான் என்ன சொன்னேன், அவங்க நான் இது மாதிரி போறேன் மேம், ஆனா உங்கள்கிட்ட போறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படி, நீங்க நல்லா பாத்துக்கினீங்க என்னன்னாங்க. சரிம்மா போயிட்டு வா, பிரபஞ்சம் உங்களுக்கு அது கொடுக்கணும்னு நினைக்குது, எனக்கும் ஒரு நல்ல ஆள் கொடுப்பாங்க, நீங்க இருந்த வரைக்கும் நல்லா செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள விஷ் பண்ணி அனுப்பிச்சேன் சார். நான் வழியில எங்க பார்த்தாலும் பேசுவாங்க, ஃபோன் பண்ணி நான் வேற ஆள் வந்துட்டாங்களா, நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன், அது மாதிரி இன்னும் பேசிட்டு இருப்பாங்க சார். அவங்க ஆத்மார்த்தமா பேசுவாங்க சார். அப்படிதான் என்னோட கடையில ஒரு ஸ்டாஃப், ஒரு பொண்ணு வந்து வேலைக்கு சேர்ந்துருச்சு. அப்ப அந்த பொண்ணுகிட்ட, அந்த பொண்ணு ஒரு பையனை சம்திங் யாரோ, அந்த அவங்க வந்து ஜாயின் பண்ணிட்டு டியூட்டியில் இருக்கிறாங்க. நான் போறேன். எப்போ ஜாயின் பண்ணீங்க என்ன ஏதுன்னு கேட்டா, இந்த மாதிரி இப்போ ஜாயின் பண்ணோம், ஓகே அப்படி. என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டப்போ, நல்ல டிகிரி படிச்ச ஒரு ஆள், குவாலிஃபைடான ஒரு நபர், கம்மியான சம்பளத்துல நம்மளோட கேஷ்ல உட்காந்துருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், என்னோட நண்பர்களுக்கெல்லாம் உடனடியாக ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்குது, ஹை சேலரியில அவங்களுக்கு சான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி உடனடியா வேற ஒரு கம்பெனியில மேனேஜர் வேலையை ஏற்பாடு பண்ணி அவங்கள அங்க அனுப்பிவிட்டேன். சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். அவங்கள அங்க ஜாயின் பண்ண வச்சுட்டேன். அந்த மாதிரி நிறைய ஸ்டாஃப் என் கடைக்கு வந்துட்டு நான் அந்த மாதிரி அவங்கள வந்து சொல்லி புரிய வச்சு ஐடி கம்பெனியில டீச்சர் வேலைக்கு ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்கிறேன். நிறைய ஸ்டாஃபா வந்தவங்கள
வேற வேற இடத்துக்கு நானே அனுப்பி விட்டுருக்கேன். ஏன்னா இந்த சம்பளம் உங்களுக்கு பத்தாது, உங்களோட அறிவும் நாலேஜும் அதிகமா இருக்கு, அதனால நீங்க அங்க போங்கன்னு சொல்லி நிறைய பேர்த்த அனுப்பி விட்டுருக்கேன். அப்ப என்னோட பழைய இன்னும் மற்ற ஸ்டாஃப் இருப்பாங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க, சார் ஒரு ஆள் வேலை கிடைக்கிறதே கஷ்டம், அதுக்கிடையில நீங்க வேற வந்த ஆளுக்கு இன்னொரு வேலையை ஏற்பாடு பண்ணி வெளியே அனுப்பி வேற விடுறீங்க, என்ன சார் பண்றீங்கன்னு கேட்பாங்க. அதெல்லாம் அன்னைக்கும் இன்னைக்கும் அந்த பிரபஞ்சத்தை தான் நான் நம்புறேன். அது நமக்குண்டான வேலைகள் நமக்கு நடந்துக்கும், நீங்க அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்க டியூட்டி நீங்க பார்த்துட்டுருங்கன்னு சொல்லிடுவேன். ஸோ அது பல தடவை நான் இந்த விஷயத்த செஞ்சிருக்கிறேன். குட் மார்னிங் சார். எஸ்மா. கோகிலா சார். எஸ். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தொடரலாம்னா உங்களுடைய விஷயத்தால எஸ்மா. எல்லாருக்கும் காலை வணக்கம் சார். நாளைக்கு வெற்றிகரமா வீடு வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு நாளைக்கு அஸ்திவாரம் பூமி பூஜை செய்ய போறேன். பூமி பூஜை சூப்பர் சூப்பர்மா, வாழ்த்துக்கள். பிரபஞ்ச சக்தி வேகமா அந்த வீட்டை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு எல்லா இதுவும் கொடுத்து ஓப்பனிங் செரமனியை நீங்க எங்களுக்கு சொல்றது எல்லாரையும் இன்வைட் பண்ணுவேன் சார். கண்டிப்பா வந்து என்னை வந்து கண்டிப்பாமா அந்த இன்விடேஷன் கார்டு நீங்க கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி சூப்பர் சூப்பர். ஒரு சில விஷயங்களுக்காக கொஞ்சம் பின்வாங்கினேன் சார். என்னை சுத்தி இருக்கவங்க யாருமே வந்து நீ டவுன் ஆகவே கூடாது, கண்டிப்பா அதனை செஞ்சே ஆகணும் கண்டிப்பாமா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கொஞ்சம் ஊக்கப்படுத்தி கொண்டு வந்துட்டு இந்த ஸ்டேஜ்ல நிக்க வச்சிருக்காங்க சார். அதுக்காக நன்றி. கண்டிப்பா நம்மளுடைய இந்த கிளாஸ்ல வர்றதே எதுக்குன்னா சாமியார் ஆயிரம் கிடையாது, உங்களை யாரும் நான் அதுக்காக கூப்பிடல. கண்டிப்பா சார். இதெல்லாம் கோடீஸ்வரரா மாறணும், புர்ஜ் கலீஃபால நம்ம டீ குடிக்கணும், புரியுதா? அதுக்காக மட்டும்தான் இந்த கிளாஸ். நீங்க வந்து உங்களோட கண்டிப்பா குடிக்கிறோம் சார். நம்ம எல்லாரும் அங்க போய் உட்காந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி நம்ம இருக்க போறோம். ஸோ அதை மட்டும்தான் நம்ம சிந்தனையில வச்சுட்டு நம்ம பயணிக்கக்கூடியவங்க. யாரு நான் கஷ்டத்துல இருக்கிறேன், எனக்கு வந்து வாழ்க்கை மாற மாட்டேங்குது, என் வாழ்க்கை சரியா, அப்படியெல்லாம் இங்க யாருக்கும் எந்த இதுவுமே கிடையாது. இங்க ஒருத்தர் இந்த இந்த கிளாஸ்ல ஒரு ஆள் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை அப்படி ஆயிரும். அவங்க யாரு வந்து நஷ்டத்திலேயோ பாவத்திலேயோ நான் வந்து உயர்வுல இல்லை, நான் வறுமையில இருக்கேன்னு இருக்கவே கூடாது. எல்லாருமே கோடீஸ்வரர்கள், எல்லாருமே வந்து நல்ல செல்வந்தர்கள், பணம் படைத்தவர்கள், அடுத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவர்களாக தான் இங்க இருக்கணும். ஸோ அந்த ஒரு பயணத்தை தான் நம்ம வந்து திரும்ப திரும்ப இங்க கொண்டு வரக்க முயற்சி செய்யறோம். அதனால நான் வந்து பெரிய ஆன்மீகவாதி, நான் வந்து கடவுளுக்கு அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னா இங்கிருந்து கிளம்பிடுங்க. உங்களுக்கான இடமே இது கிடையாது. இது வந்து உங்களை பார்த்துக்கிறதுக்கு, உங்க குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு, உங்க வம்சத்தை பார்த்துக்கிறதுக்கு, உங்க வாழ்க்கையை மேன்மைப்படுத்துறதுக்கு, உயர்வு அடையிறதுக்கு. ஏன்னா நீ தரித்திரவாசியா இருந்து நீ யாருக்கு நன்மை செய்ய போற? உன்னால என்ன பிரயோஜனம்? யாருக்கு நீ என்ன கொடுக்க போற? ஒண்ணுமே கிடையாது. உனக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்ல, நீ என்ன சாதிக்க போற? ஒண்ணுமே கிடையாது. வலைஸ்லாம் ஒரு கிரெடிட் சொல்லணும் சார். சொல்லுங்கம்மா. நானும் எங்க வீட்டு ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். சூப்பர் சூப்பர். என்னுடைய 20 வருஷ கனவு சார் அது. ஒரு நாள் 2 நாள் இல்ல. இப்ப நீங்க வந்து கோல் செட் சொல்வீங்கல்ல, கோல் செட் மெடிடேஷன், அதுல எல்லாம் நான் அதை பிக்ஸ் பண்ணுவேன். எப்படி நான் ரெனோவேட் பண்ணணும்னு. அதுக்கு பணம் இல்லாம இருந்துச்சு. ஒரு வழியா திடீர்னு பணம் வந்து நான் அதை ரெனோவேட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் வந்து இருக்குது. ஆனா அதுக்கு என்னோட சுத்தி இருக்கிறவங்க யாருமே சப்போர்ட் இல்லை, என்னோட பிள்ளைங்களை தவிர. எல்லாருமே ஆப்போசிட்டா இருக்கிறாங்க. நீ எதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா நீங்க காலையில குடுக்குறீங்கல்ல கிளாஸ், அதுல உள்ள மோட்டிவேஷன் வச்சுதான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ தனியா நான் அதுக்கு நான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும் சார் உங்களுக்கு. ரொம்ப உண்மையிலேயே நான் மனசார தேங்க்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா உங்க கிளாஸ், அப்புறம் நீங்க காலையில குடுக்குற அந்த ஸ்பீச் எல்லாமே ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கு சார். கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நிறைய பிரச்சனைகளோட இருந்த நபர் வந்து கடை கொடுத்துட்டீங்களா? இல்ல கடையை வந்து எப்படி நடத்துறதுன்னு இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம இருந்துச்சு. இப்பதான் எனக்கு அது ஒரு ஸ்பார்க் கிடைச்சிருக்கு எப்படி செய்யறது அப்படின்னு. நீங்க சொன்னீங்க நம்மளுக்கு கிடைச்ச விஷயத்த நம்ம மத்த பேரோட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நான் வந்து விலையை கொஞ்சம் இறக்கி
ஒரு அதிரடி ஆஃபர் மாதிரி கொடுத்து நான் வியாபாரத்தை கூட்டலாம்னு நினைச்சிருக்கேன். என் மகனுக்கு கல்யாணம் வேற வச்சிருக்கேன்ல, இந்த 2 வருஷம் வேலை முடிச்சு மகன் 2 வருஷம் முடிச்சு கல்யாணம் முடிச்சுட்டு இதுக்கு அடுத்து பிசினஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணணும் நான் அப்படின்னு ஒரு பிளானிங். எனக்கு துவா செய்யுங்க எனக்கா. ரொம்ப தேங்க்ஸ் சார். வாழ்க்கையில ஒரு ஒரு பாதையே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். எவ்வளவு பிரச்சனைகள்ல இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும் சார், சொல்ல வேண்டியது. அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சொல்யூஷன் கிடைச்சிருக்கு சார். கண்டிப்பா உண்மையிலேயே இது பெரிய வெற்றின்னு தான் நான் சொல்லணும். இந்த கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணதுனால எனக்கு கிடைச்ச பெரிய வெற்றி தான் இது. நல்லா ரொம்ப ரொம்ப சூப்பர் செய்யறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதேதான் சார். அதாவது எப்படின்னா ஏதோ ஒண்ணு வந்து நினைக்குது, நம்மளாம் வந்து அவங்களால பண்ண முடியலனாலும் ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறா, அதையே நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது எது நம்ம எதுக்காக வேண்டாம்னு சொல்லணும், அது ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்படியே எல்லாம் ஒதுங்கி போன மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு. அது எப்படி பண்ணுவோம், எந்த மாதிரி செய்ய போறோம் அப்படின்றதெல்லாம் தெரியல. பட் அதை மத்தவங்களும் அனலைஸ் பண்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து நம்ம மேலேயே வந்து ஒரு நம்பிக்கை வேணும். நம்மளே நம்ம வந்து நம்பலை அப்படின்னா நம்ம வாழ்க்கை மாறாது. அதே மாதிரி கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகளை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கும். ஏன்னா நம்ம மனசுல எப்பவுமே வந்து நமக்கு ஒரு பெரிய தாக்கம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு அடிமைனே நம்ம ஃபீல் ஆயிட்டு இருக்கோம். மெயின் ப்ராப்ளமே அதுதான். உங்களால முடியாது, உங்களுக்கு வந்து நடக்காது, சாத்தியம் இல்லைன்னு ஒரு அடிமைத்தனத்தை உங்க மனசுக்குள்ள வச்சுட்டே இருக்கிறீங்க. இந்த அடிமைத்தனத்தை தான் நம்ம வந்து இல்லாம பண்ணணும், வேரோட அழிக்கணும். உங்களால முடியும். ஏன்னா மனுஷன் வந்து எப்படி நம்மளை சுத்தி இருக்கிறாங்க அப்படின்னா, நம்மளை ஒடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. உங்களை எப்படியுமே ஏதோ ஒரு நெகட்டிவ் உங்க மண்டையில போட்டு விட்டுருவாங்க. அப்ப நீங்க வந்து அடுத்த இடத்துக்கு போகவே முடியாது. ஆனா இந்த ஒடுக்கக்கூடியவர்கள் ஒரு நாள் ஒடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு எப்படி நம்ம இருக்கணும்னா, நம்மளை முழுசா நம்பக்கூடியவர்களாக, நமக்குள்ள அந்த ஆர்வத்தோட நம்ம இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். நமக்குள்ள அந்த சூழல்களை குறை சொல்லாம அதை கடந்து செல்லக்கூடிய வாழ்க்கையை வந்து நம்ம வாழக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். நல்ல மனுஷனா இருக்கணும். முக்கியமான வாழ்க்கை ஒரு சுத்தமான, ஒழுக்கமான, ஒரு தெளிவான மனுஷனா இருக்கணும். எந்த ஒரு சூழல்லையும் எந்த ஒரு இடத்துலையும் ஒரு ரூபாய் காயின் கூட தப்பா நம்ம சாப்பிடக்கூடாது, நம்ம கையில வந்துடக்கூடாது. அதுல தெளிவா இருந்தீங்கன்னா நீங்க தான் கோடீஸ்வரர். எனக்கு வந்து எவ்வளவோ வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது. நான் போன வேகத்துக்கெல்லாம் இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பேன். ஏன்னா அரசியல் இருந்து எல்லாமே எனக்கு வந்து சாத்தியமாகி கிடைச்சது. ஆனா தப்பான ஒரு ரூபாய் கூட நான் வாங்க மாட்டேன், அதை எடுக்க மாட்டேன். அந்த பணம் எனக்கு வேண்டாம், நான் முடிவு பண்ணேன். அதனாலதான் இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். நான் என்னோட பசங்களுக்கும் அதான் சொல்வேன், உனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். பணம் பல வகையிலிருந்து நம்மளை தேடி வரும். ஆனா அந்த பணம் வந்து நம்மளை அழிச்சிடும், நம்மளை வந்து உயர விடாது. அதனால எப்பவுமே நம்ம மனசுல ஒண்ணுதான் இருக்கணும், உழைப்பின்பால் கிடைத்த நம்மளுடைய அந்த சரியான யுக்தியை பயன்படுத்துறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை தான் நம்ம யூஸ் பண்ணணும். எவ்வளவு லட்சம் வேணாலும் நமக்கு கிடைக்கலாம், எவ்வளவு கோடி வேணாலும் நமக்கு கிடைக்கலாம். ஆனா நீங்க அதுக்கான உழைப்பை போட்டிருக்கிறீங்களா, நீங்க அதுக்கான வேலைகளை செஞ்சிருக்கிறீங்களா, உங்களுடைய அருகதைப்பட்ட பணமா அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியணும். அடுத்த மனிதரோட பணமாக இருக்கக்கூடாது, தவறான வழிகளில் வந்ததா இருக்கக்கூடாது, தவறான முயற்சி செஞ்சு நமக்கு வந்ததாக இருக்கவே கூடாது. அதனால நம்ம யோசிக்கும் போதே நல்லதை தான் யோசிக்கணும், நல்லதா தான் சிந்திக்கணும், நல்லதாவே நடக்கணும்னு நினைக்கணும். நம்ம கெட்டதா சிந்திக்கும் பொழுதே நம்மையே அழிக்கக்கூடியவர்களாக நம்ம மாறிடணும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, நல்லதை சிந்திச்சு நல்லதை செஞ்சு நல்ல மனநிலையோட மற்ற மனிதர்களுக்கும் நல்லது செய்யணும். இப்ப இந்த கிளாஸ்க்கெல்லாம் வந்திருக்கிறீங்க, இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, நான் ஏன் இந்த அளவுக்கு மேன்மை அடைஞ்சிருக்கிறேன், என் வாழ்க்கை மாறி இருக்குன்னா ஒரே காரணம் என்னன்னா, நான் இதை வந்து நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணுங்கிற அந்த ஒரு சிந்தனை தான் அதுக்கு காரணம். நான் ஒரு கிளினிக் போட்டு உட்கார்ந்துருந்தேன், இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா போயிருப்பேங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு எல்லா சர்டிபிகேஷனும் இருக்குது. இன்னைக்கு வந்து
ஒரு நல்ல கிளினிக் போட்டிருந்தா நான் நல்லபடியாக ஒரே இடத்துல உட்காந்து நீட்டாக பேஷண்ட் பார்த்துட்டு இருப்பேன். என்னால் முடியும் அந்த அளவுக்கு நான் சக்ஸஸ்ஃபுல் ஒரு டாக்டர். ஸோ இன்னைக்கு நான் கிளினிக் போடலை. ஏன்னா அப்படி பண்ணேன்னா நான் என்னால் வந்து ஒரு 500 பேத்தையும் 1000 பேத்தையும் என்னோட லொக்கேஷனில் இருக்கிறவங்கள தான் என்னால் குணப்படுத்த முடியும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல லட்சம் மக்களை வந்து நான் போய் சேர முடியாது. அந்த ஆயிரம் மக்கள் லட்சம் மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல தான் இந்த கிளாஸை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து கோடீஸ்வரன் ஆகணும்னு நான் நினைக்கல. ஆனா நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன், மேல வந்துட்டு இருக்கிறேன். என்னோட ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகுது. 1 by 1 நான் மேல வந்துட்டே இருக்கிறேன். ஆனா நான் சிந்திக்கிறது என்னன்னா, ஒரு நல்லதை இன்னொருத்தருக்கு கொடுக்கணும். எனக்கு ஒரு நல்லது கிடைச்சிருக்கு, எனக்கு தெரியுது எனக்கு நல்லது நடக்குது, எனக்கு பணம் வருது, நான் நினைச்சேன்னா இன்னைக்கு வந்து பணம் மழை பொழிய வேணும்னா பொழியுது அப்படிங்கிறது என்னால உணர முடியுது. அப்போ எனக்கே நானே வச்சுட்டா உங்களுக்கெல்லாம் மழை பொழிய வேண்டாமா, உங்க வாழ்க்கை சரியாக வேண்டாமா? அப்படிதான் நான் சிந்திக்கிறேன். அதனால இந்த மக்களுக்கு நம்ம எதையோ கொண்டு போய் கொடுக்கணும், அந்த மக்களுக்கு வந்து நன்மையை செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் மட்டுமே நமக்கு வந்தனால இந்த கிளாஸை தொடங்கி இவ்வளோ நாள் ஒரு கிராஜுவலாக நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா இந்த வளர்ச்சி பத்தாது. இருந்தாலும் கைவிடாம திரும்ப திரும்ப அதை வந்து நம்ம ஏன் செய்யறோம் அப்படின்னா, இதுல ஏதாவது ஒரு ஃபேமிலி சரியாயிட்டு தான் இருக்கு. ஏதாவது ஒரு குடும்பம், நான் ஒரு நாள் பணமே இல்லாம ரோட்ல நின்று அழுது சங்கடப்பட்டேன்ல, அந்த சங்கடம் இருக்கக்கூடிய பல ஆயிரம் மக்கள் இங்க இருக்குதான் செய்யறாங்க. அவங்களோட வாழ்க்கையை நான் மாத்திருக்கிறேன். அந்த ஒரு கேரண்டி, அந்த ஒரு நிகழ்வு தான் இதை திரும்ப திரும்ப என்ன செய்யறதுக்கு தூண்டிகிட்டே இருக்குது. எவ்வளவு டென்ஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ முடியலனாலும் சரி, இன்கேஸ் அந்த சப்ஜெக்டே என்னால் எடுக்க முடியாத அளவுக்கு நான் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் சரி, எப்படியாவது காலையில் 7 மணிக்கு கிளாஸ் நடத்துகிறேன் எப்படியாவது. ஏன்னா இதில் வந்து எனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. என்னோட பெனிஃபிட்டே ஈவினிங் கிளாஸ் நடத்தினாதான். ஆனால் இதை ஏன் திரும்ப திரும்ப செய்கிறோம், ஏன் இதை செய்கிறோன்னா, இந்த மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தே ஆகணும். ஏன்னா என்ன மாதிரி அன்னைக்கு கஷ்டப்பட்டாங்கல்ல, என்ன மாதிரி ஃபீல் பண்ணாங்கல்ல, அந்த நபர்கள் எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களோட வாழ்க்கையை மாற்றியே ஆகும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் திரும்ப திரும்ப இதை செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் மாத்துறேன். நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. இன்னும் அதிகமாக நீங்கள் உங்கள் சப்போர்ட் தரணும். நீங்கள் அதிகமாக இந்த மக்களுக்கு இதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். அது வந்து என்னோட ஒரு இது. ஏன்னா என்னோட உள்ள இருக்கிற ஃபீலு, பணம் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறத விட ஒரு ஃபேமிலியை சரி பண்ணுறது இந்த உலகத்தில் இல்லை, மரணத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை. இந்த கிளாஸில் நீங்கள் ஒரு ஆளை சேர்த்து விட்டீங்க, அந்த நபர் வந்து அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ஒரு வீட்டை கட்டிட்டாங்க, அவங்க நல்லாயிட்டாங்க அப்படின்னா உங்களை மறப்பாங்களா? இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து இங்கே இருக்கிறவங்களோட பேரை சொல்லக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்காக நன்றி சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. எதனால? அவங்க அன்னைக்கு போட்ட ஒரு சின்ன எஃபெக்ட் உங்களை சேர்த்தி விட்டனால. நீங்க அந்த விஷயத்தை திரும்ப செய்யணும் அடுத்தவங்களுக்கு, அப்பதான் உங்களுக்கு நன்மை நடக்க ஆரம்பிக்கும். இது நமக்கு புரிய மாட்டேங்குது. புரிஞ்சுட்டு அந்த வேலையை நீங்க செய்ய ஆரம்பிங்க. நான் வந்து எனக்கு ஆள் சேர்த்துறதுக்காக சொல்லமா, ஏன்னா எனக்கு நான் ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு ஆள் தன்னத்தானா வந்துருவாங்க. நான் சார் எனக்காக நீங்க இத சொல்றத விட சார், இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நீங்க இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்றீங்க. இன்னொன்னு எங்களுக்கு வந்து நாங்க தேடி போய் இதுக்குன்னு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி போய் எங்களுக்கு சொல்றதுக்கும் ஆள் இல்லை, கேட்கறதுக்கும் இது இல்லை. யாரா எங்களுக்கு எதை தின்னா பித்தம் தெளியுங்கிற மாதிரி எங்களுக்கு இது வந்து பிரபஞ்சம் தான் உங்களை அனுப்பியிருக்க வேண்டி நாங்க யாரையும் உங்களுக்கு குறைய சொல்லுங்க. ஒரு சில நேரம் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகும், இவ்வளோ அமௌண்ட் கட்டணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா நிறைய ஏமாந்த தொட்டு அதை யோசிக்க தோணுது, வேற ஒண்ணும் இல்லை. இது வந்து மனித இயல்பு தானே இது. கண்டிப்பாமா. இப்ப அதனால ஒண்ணும் இல்ல, என்ன தெரியுங்களா, நம்ம வந்து நம்ம கடமையே செய்யணும், அவ்வளவுதான். இங்க அது வந்து செய்யறோம் சார். வர்றாங்களோ வரலையோ, அவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்படுதோ, இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. அதெல்லாம் நம்ம 10 பேர்த்திட்ட சொல்லணும், அவ்வளவுதான். அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். உன்னோட தலையெழுத்து நிச்சயமா எழுதப்பட்டிருந்தா இந்த கிளாஸ் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருப்ப. உனக்கு அந்த 8 மணிக்கு அந்த சாயந்தரம் கிடைக்கக்கூடிய லைஃப் மாஸ்டர் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்ப.
அதுக்கப்புறமா நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்லையும் நீ உள்ள இருப்ப. அவ்வளவுதான் விஷயம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 400-300 பேர்த்துக்கு நான் மெசேஜ் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து பேசி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ இதுல வந்து எல்லாரும் வருவாங்களா அப்படின்னா வரமாட்டாங்க. அதை பத்தியெல்லாம் நம்ம கவலைப்படுறதே கிடையாது. ஷேக்ஸ்பியர் என்ன சொன்னாரு? நீ 1000 நாள் ஒரு விஷயத்துல தொடர்ந்து உழைச்சிட்டே இரு, நீ அதுல எக்ஸ்பர்ட்டா மாறிடுவ. அதே மாதிரி தான் நீ வந்து எனக்கு என்னோட குரு ஒருத்தர் சொன்னாரு. அவர் வந்து அக்குபஞ்சர் டாக்டர். அவர் வந்து அப்துல்லா ஷேக்கிட்ட டைரக்டா படிச்சவர். ஸோ அவர் வந்து என்கிட்ட சொல்றாரு, நீங்க 1000 பேஷண்ட் பாருங்க, உங்களுக்கு நிரந்தரமா 20 பேஷண்ட் இருப்பாங்க. எவ்வளவு பேரு? 1000 பேஷண்ட். 1000 பேத்துக்கு உங்களை பத்தி ஒரு நோட்டீஸ் கொடுங்க, 20 பேர் கன்ஃபார்ம் உங்க பேஷண்டா வருவாங்க. 1000 பேஷண்ட்டை பாருங்க, உங்க 20 பேஷண்ட் கன்ஃபார்மா உங்களோடய டிராவல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு பெரிய அறிவு. ஏன்னா அதை பத்தி எதை பத்தியுமே ஃபீல் பண்ணாம நம்ம அந்த 1000 தொடர்றதை மட்டும்தான் சிந்திக்கணும். நம்ம 1000 பேத்துக்கு சொல்லிட்டோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும் தவிர நமக்குள்ள எத்தனை பேர் வந்தாங்கன்னு நம்ம சிந்திக்கவே கூடாது. ஏன்னா அவங்களுக்கு பிரபஞ்சம் வழிகாட்டணும்னு முடிவு பண்ணிருச்சு, அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துடுவாங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, அது என்னன்னா 1000 பேர்த்திட்ட இந்த விஷயத்த சொல்லணுங்கிறது. அப்ப நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. சொல்றோம் சார். இன்னொரு என்னன்னா, அதை பத்தி நம்ம கவலைப்படாதீங்க. நல்லது செய்யணும். இல்ல சார், நம்ம நல்லதே செய்யறோம் சார். நம்ம அந்த எந்த ஒரு இதுவும் இல்லாம நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம கால் கழுவே நின்று நமக்கே காலவாரி விடுற மாதிரி. நம்ம கடவுளா மனிதரா? மனிதர் தான் சார், இல்லைன்னு சொல்லல நம்மனால சார். உண்மையிலேயே நல்லது யாருக்கும் செய்ய முடியாதுமா, அதுதான் உண்மையே. அதை புரிஞ்சுக்கங்க. நம்ம ஒரு நல்லது செய்யறதுக்கு முயற்சி தான் நம்ம செய்ய முடியும். நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு நல்ல செய்யறதுக்கு முயற்சி தான் செய்யறோமே தவிர யாருக்கும் நம்மனால நன்மை நடக்குது அப்படிங்கறது வந்து உண்மை கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த நன்மையை கொடுக்கக்கூடியதும் நடத்தக்கூடியது யாருன்னா அந்த பிரபஞ்ச சக்தி மட்டும்தான். அப்ப அந்த பிரபஞ்ச சக்தியோட எண்ணம் அந்த மனுஷனுக்கு மேல வந்துருச்சுன்னா அது நடந்துரும். அந்த பார்வை அதற்கு மேல் பற்றுச்சுன்னா அது நடக்கும். அவங்க மேல அந்த பார்வை படலைன்னா அது நடக்காது. இதை டிசிஷன் பண்றதே வந்து அந்த பிரபஞ்ச சக்தி. அப்ப நம்ம எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது. நம்ம குழந்தைக்கு நாம வந்து ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறோம், அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 450 ரூபா, ஒரே ஒரு சிப்பு தான் சாப்பிட முடியும். அவ்வளோ காஸ்ட்லியஸ்ட் பொருளை வந்து நம்ம வாங்கி கொடுக்குறோம். அதை எடுத்து டக்குன்னு சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டு அதையும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அந்த பையன் வந்து ஒரு நல்ல பெரிய பையனா வளர்ந்துட்டான். நீங்க கொடுத்தது ஒரு 9 வயசுல சாக்லேட். இப்ப அந்த பையன் வந்து 24 வயசுல சம்பாதிச்சுட்டு இருக்கான். இப்ப சொல்லுங்க, உங்க பையன்கிட்ட போய் நான் உனக்கு 450 ரூபாய்க்கு அன்னைக்கு ஒரு லாலிபப் வாங்கி கொடுத்தேன்ல அப்படின்னா அது ஞாபகமே இருக்காது. அது வந்து அந்த குழந்தைங்க ரிமைண்ட் கூட பண்ண மாட்டாங்க. இதுதான் உண்மை, இதுதான் ரியாலிட்டி. நம்ம வாங்கி கொடுக்கறதுங்கிறது மட்டும்தான் நம்ம வேலை. அவங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது நமக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் தகப்பன், நான் தந்தை, நான் தாய், நான் உனக்கான விஷயங்களை செய்யக்கூடியவனாக இருக்கிறேன். அது மாதிரி தான் இந்த உலக மக்களுக்கும் நம்ம அந்த மாதிரி இருக்கணும். அப்ப அவங்களுக்கு நல்லதை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். எதிர்பார்ப்பு இருக்கவே கூடாது. நாம நாளைக்கு அவங்க ஏதாவது நமக்கு செய்வாங்கன்னு சிந்திக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கைய சிறப்பா இருக்கணும்னு நினைச்சோம்னா மக்களுக்காக நிறைய செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். எதிர்பார்ப்பு, அவங்கள்ட்ட நம்ம வந்து நாளைக்கு என்ன கிடைக்கும் அந்த மாதிரி எந்த எண்ணங்களும் இல்லாம ஒரு பெரிய மனிதனா, நீங்க பெரும் கோடீஸ்வரனா மாறணும்னாலே இதுதான் அதோட ட்ரிக்கு. இதுதான் இதோட உண்மையான தன்மையும். நீங்க அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலே இருக்காது, உங்களுக்கு அந்த சங்கடமே இருக்காது. நீங்க உங்க வேலையை அப்படியே கடந்து போயிட்டே இருப்பீங்க. அப்பதாங்க நீங்க உண்மையிலேயே அந்த ப்ராடா உங்களை மாத்த முடியும். இது வந்து இந்த இன்னைக்கு நான் காலையில சொன்ன இந்த இதுல இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டோக், ஒரு முக்கியமான வார்த்தை. நீங்க அப்படி இருந்தாதான் நீங்க அந்த இடத்தை அடைய முடியும். அந்த எதிர்பார்ப்பே இல்லாத எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம மாறணும். நீங்க வந்து ரிச், நீங்க வந்து ரொம்ப ஹை லெவல். உங்ககிட்ட யாராவது வந்து பேச முடியுமா? உங்ககிட்ட நீங்க இதெல்லாம் செய்யறீங்கன்னு சொல்ல முடியுமா? அதுக்காக உங்ககிட்ட வந்து நன்றி சொல்ல முடியுமா? யூ ஆர் வெரி ரிச். உங்ககிட்ட ஒரு லட்சக்கணக்கில் ஸ்டாஃப் இருக்காங்க.
நீங்க வந்து கோடிக்கணக்கில் ஒரு நாளைக்கு சம்பளமே கொடுக்குறீங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள், சாதாரண ஒரு ஆள் வந்து அவருக்கு நன்மை கிடைக்குதுன்னு உங்கள்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்ல முடியுமா? முடியாது. கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஃபீல் ஆகுங்க நீங்க. ஆனா உங்களுடைய வேலைகளை நம்ம தான். ஸோ நம்மளை வளர்த்துறக்கு, நம்மளை மேன்மைப்படுத்துறக்கு, நம்ம நன்மையான விஷயங்களை செய்யறக்கு சங்கடப்படாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க எப்போ புவர் ஆகுறீங்க, எப்போ உங்களுக்குள்ள வறுமை வருதுன்னா, நீங்க செஞ்ச செயலுக்கு நீங்க எதிர்பார்க்கறனால கொஞ்சம் அதிகமா நன்மைய யாரா ஒருத்தர் தேங்க்யூ அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்கு நீங்க எதிர்பார்க்கறனாலதான் நீங்க வந்து வறுமையில் இருக்கிறீங்க. உங்களை பத்தி நினைக்கும் போதுதான் நீங்க வறுமையில இருக்கிறீங்க. நீங்க எப்ப ஏழையா இருக்கிறீங்கன்னா இப்படித்தான் ஏழையா இருக்கிறீங்க. ஏழையா இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா உங்களுடைய பிரதிபலன் எதிர்பார்ப்பு இதுதான் உங்களை ஏழையாக வைத்திருக்கு. அந்த பிரதிபலனே எதிர்பார்க்கலையா நீ கோடீஸ்வரன். அப்படித்தானே? இப்போ ரிலையன்ஸ்ல வந்து ஒரு ஸ்டாஃப் வேலை செய்யறாங்கன்னு வைங்க. ஒரு பெரிய ஃப்ளைட் கம்பெனில ஒரு சாதாரண ஒரு இன்ஜினியர், ஒரு ஒரு வேலையை செய்யக்கூடிய சாதாரண ஒரு ஸ்டாஃப். இவருக்கும் அந்த ஃப்ளைட் ஓனருக்கும் எதை சம்மந்தம் இருக்குமா? அம்பானி அதானிக்கும் அங்க இருக்கிற ரிலையன்ஸ்ல சாதாரண ஒரு சேல்ஸ்மேனுக்கும் சம்மந்தம் இருக்குமா? ஆனா அந்த சேல்ஸ்மேன் பல கனவுகளோட வாழ்றான். என்ன வாழ்றான்? மாசமான எனக்கு சம்பளம் கிடைக்குது, இதுக்கப்புறம் வந்து இன்சென்டிவ் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கும், அதுக்கப்புறம் நான் வந்து அந்த அந்த ஒரு பிரான்ச்சுக்கு மேனேஜரா மாறுவேன். பாத்தீங்களா? இது எங்க கோடிகள் உங்களை வந்து சேருது அப்படின்னா, இன்னொரு மனிதனுடைய கனவுகளை நீங்க உங்களால நிறைவேற்றப்படுகிறது, உங்களால அங்க வந்து சரி செய்யப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க வாழ ஆரம்பிச்சாதான், உங்களோட எண்ணங்கள் அங்க கொண்டு போனாதான் நீங்க அந்த இடத்துக்கு வர முடியும். இதுதான் சீக்ரெட். இதுதான் கோடீஸ்வரனா மாறுறதுக்கான சீக்ரெட். அப்போ நீங்க எதுவுமே தெரியாம உங்களை நம்பி ஒரு பல குடும்பங்கள் வந்து உங்களை ஃபேஸ் பண்ணி உங்களால நன்மை அடைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு நடக்குதுன்னு கூட எனக்கு ஃபீல் ஆகாது, எனக்கு தெரியாது. ஆனா நம்ம அந்த நன்மையை மட்டும் மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம். இப்போ இந்த கிளாஸ்லயே வந்து ஒரு சிஸ்டம் மாத்தி இருக்கிறோம். டெய்லி காலையில வந்து எல்லாத்துக்கும் பிளெஸிங்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? இப்போ இந்த 7 மணி கிளாஸ்ல காலையில கரெக்டா அந்த 7 மணிக்கு ஜாயின் பண்ற எல்லா நபருக்கும் டெய்லி காலையில இப்போ பிளெஸிங்ஸ் கொடுக்குறோம். ஸோ இதை வந்து நம்ம ஏற்படுத்தி இருக்கிறோம். இது வந்து ஒரு பெரிய வித்தியாசத்தையும் நமக்கு ஏற்படுத்துது. ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் கொடுத்தா நமக்கு உண்டானது கிடைக்கும், நம்ம நல்லாவும் இல்லையா? ஸோ யாரெல்லாம் மிஸ் பண்ணி லேட்டாக ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸ் இருக்காது. கரெக்டாக அந்த 7 மணிக்கு யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த பிளெஸிங்ஸ் கிடைக்குது. ஸோ காலையிலேயே வந்து அந்த விஷயத்தை செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கணும், செஞ்சுட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கை சேஞ்சஸ் அங்கே தான் இருக்குது. சீக்ரெட்டும் அதுதான். இதை புரிஞ்சுட்டா நீங்கள்லாம் கோடீஸ்வரங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. எல்லாரும் வறுமையிலிருந்து பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழணும்னு திரும்ப ஒன்ஸ் மோர் அந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாரும் அந்த வாழ்றதுக்காக அந்த ப்ரேயரை அந்த இதை வந்து உங்களுக்கும் சமர்ப்பித்து அந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கட்டும்னு சொல்லி இந்த கிளாஸை வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் வீடு எக்ஸ்சேஞ்ச் இங்கிருந்து அங்க ஃப்ரைடேஸ் கிளம்புறோம் சார். ஓகே ஓகே, அதனால புது வீட்டுக்கு போறோம் சார். அதனால ஒர்க் கொஞ்சம் அதிகமா இருக்கு சார். காலையில கொஞ்சம் அதனால கொஞ்சம் லேட் ஆகுது சார். ஒண்ணும் இல்ல தப்பு இல்லைங்க. ஓகே சார். சூழ்நிலை ஸ்கூல் எல்லாம் திறந்துச்சு, எல்லாத்துக்கும் இருக்க போது. அன்னைக்கு அங்க போய் இருக்க போறீங்க. ஆமாங்க சார், ஃப்ரைடேல இருந்தாங்க. எங்க இதுல வந்து மாடியில எல்லாம் இன்னும் முடியலைங்க சார். பட் இருந்தாலும் ஃப்ரைடே போயிடலாம். நம்ம போயிட்டோம்னா அப்படியே மேலதான் செய்ய போறாங்க. கீழ் வீடெல்லாம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு சார். அதனால அப்படியே எங்க இருந்துட்டு எல்லாம் பண்ணிக்கலாம் கிளம்புறோம். நல்லதுங்க. நீங்க நான்வெஜ் சமைக்கிறதா இருந்தா மீன் சமைச்சு சாப்பிடுங்க. யாருக்கு சார்? உங்க வீட்ல உங்க ஃபேமிலிக்கு மட்டும். ஓ ஓகே சார். ஃபர்ஸ்ட் நீங்க குக் பண்ணுவீங்கல்ல? ஆமாங்க சார். எஸ் சார்.
ஏன்னா நிறைய தெய்வங்கள் சாப்பிட்ட ஒரு உணவு அது. ஓ நான்வெஜ் மீன் சரி அது வந்து ரொம்ப சரி ஐஸ்வர்யமானது. ஸோ அதனால ஓகே வந்து சார் நான்வெஜ் எடுக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் சரி வந்து சார் நீங்க ஆடு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் எடுக்காதீங்க. ஓகே சார் நான்வெஜ் சமைக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் சமைக்கிறது கண்டிப்பா மீனா சமைச்சு சாப்பிடுங்க. அது வந்து இன்னும் ஓகே ஐஸ்வர்யத்தையும், ஏன்னா கடவுள் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நமக்கு நீங்க எல்லாம் நம்பக்கூடிய அந்த நிறைய புராணங்கள் கீதைகள் அதுல எல்லாமே சொல்லப்பட்டது ஆமாம் என்னன்னா சார் மீன் சாப்பிட்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து மீன் ஓகே ரொம்ப ஐஸ்வர்யமான ஒண்ணு. அதனால வந்து நாங்க வந்து அதை ஃபாலோ பண்றோம். எங்க வீடு ஓ ஷிஃப்ட் பண்ணாலும் சரி, எங்க வீடு கட்டினாலும் சரி, எங்க ஃபேமிலியில யாரோ ஏதாவது வீடு கட்டினாலும் சரி, நாங்க என்ன பண்ணுவோம்னா அந்த எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷன் வந்து நான்வெஜ் கொடுத்துருவோம். ஓகே சார் அதுக்கு அடுத்த நாள் நம்ம வீட்டில் சமைப்போம் இல்லையா, ஆமாங்க சார் சட்டி நிறைய பிரியாணி இருக்கும். இருந்தாலும் அன்னைக்கு மீன் மட்டும் காலையில போய் நல்ல மீனா எடுத்துட்டு வந்து நம்மளோட அக்கா தங்கச்சி எல்லாம் இருப்பாங்கல்ல, ஆமாங்க அவங்களோட சார் வந்து நாங்க ஃபிஷ் சமைச்சு சாப்பிடுவோம். அது வந்து எங்க வீட்ல ரொம்ப நாளா எங்க அம்மாவும் அப்படிதான் இருந்தாங்க. ஏன்னா நாங்க கொஞ்சம் கேரளா பீப்புளுங்கிறதுனாலையும் ஒண்ணு, சரி இன்னொன்னு அதை வந்து ரொம்ப வருஷமா நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். அது வந்து நான் பார்த்துருக்கேன். ஓகே அது நல்லபடியா நமக்கு ஒரு ஐஸ்வர்யத்தை வந்து கொடுக்கத்தான் செய்யுது. ஓகேங்க சார் அதனால நான் சண்டே தான் சார் செய்வோம். ஃப்ரைடே அஹ், ஃப்ரைடே சாட்டர்டே செய்ய மாட்டோம். அஹ், சண்டே நீங்க செய்வோம் சார். நான்வெஜ் அன்னைக்கு ஃபிஷ் குக் செய்யறது பண்ணலான்னு சார். முடிவு பண்ற அன்னைக்கு ஃபர்ஸ்ட் சரிங்க குக்கிங் சார். வந்து ஃபிஷ் பண்ணுங்க. ஓகே நல்லா இருக்கும், உங்க ஓகேங்க ஃபேமிலி சார். நல்லா இது தேங்க்யூ வரும். சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. அப்புறம் இப்போ ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் சார். சூப்பர்மா. இந்த அது எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு என்னோட வேலையில நான் இப்போ நிறைய கான்சென்ட்ரேட் பண்றேங்க சார். கொஞ்சம் அதுல நிறைய பேருக்கு கண்டிப்பா அது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். தேங்க்யூ சார். எல்லாரும் எல்லாத்தையும் செய்யுங்க. கோல் மற்றவங்களுக்காக கோல் செய்யும்போது செட்டிங்ல தான். வந்து நம்ம அஹ், நிறைய பேர் அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அதை வந்து டெய்லி அதை பண்ணும்பொழுது நம்ம இப்படி இருக்கணும்னு நினைச்ச மாதிரி இப்போ இருந்துட்டு இருக்கேன் சார். ரொம்ப கண்டிப்பா. சந்தோஷம் சார். அது இந்த கிளாஸ் மூலியமா கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்க்கை தேங்க்யூ. வளமுடன் சார். எஸ்மா, தேங்க்யூ, தேங்க்யூ. மா மேடம் சார் நீங்க அவர்கள் சம்பாதிச்சீங்கன்னா சாருக்கு கொஞ்ச நாள் பேச்சுக்கு போக முடியுங்க. என்னங்க சார்? நீங்க சம்பாதிச்சீங்கன்னா மாஸ்டர் கொஸ்டின் எடுக்கிற இல்லைங்களா, அதுக்கு போக முடியுங்க. கண்டிப்பாங்க சார். கிராண்ட் மாஸ்டர் சொல்றாரு. வாழ்க்கை மாட்டேங்க. கிராண்ட் நான் மாஸ்டர். சம்பாரிச்சுதான் சார் அட்வான்ஸ் கோர்ஸ் கிராண்ட் மாஸ்டர் நான் சம்பாரிச்சுதான் ஜாயின் பண்ணணும்னு இருக்கேன் சார். ஏன்னா கண்டிப்பா அவர்கிட்ட நல்லதுமா. கேட்க கூடாது. நான் அவங்களும் இப்போ ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க சார். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். கொஞ்சம் ம். இன்கமிங் இன்னும் நான் இப்பதான் சார் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிறேன் சார். வீட்டு வேலை முடிஞ்சாதான் அவரால் பிசினஸ்லயே நல்லா பண்ண முடியும் சார். கண்டிப்பா, அதனால அவர்கிட்ட கண்டிப்பா, சும்மா நம்ம அமௌண்ட் கேட்டுட்டே இருந்தா வீட்டுல உள்ளவங்களும் பேசுவாங்க இல்லைங்க சார். கண்டிப்பா. நம்ம சம்பாரிச்சு கிராண்ட் மாஸ்டர் கட்டணும் தான் சார் ஒரு எய்ம்ல இருக்கேன் சார். கண்டிப்பா அதை ஸ்டார்ட் செஞ்சிடலாம். பண்ணிடுவேன் சார். தேங்க்யூ ஓகே, சார். ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ. அது மாதிரி பாப்பா வந்து பிறந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ரொம்ப எல்லா விஷயத்திலுமே நான் நிறைய உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் சார். அவனுக்கு கண்டிப்பா, உடல்நிலையில இருந்து சின்ன சின்ன விஷயங்களும் வந்து நான் எதுக்கு எடுத்தாலும் ஹாஸ்பிட்டல் போறது இந்த மாதிரியே. பட் இவ வந்து அந்த மாதிரி இல்லை சார். எல்லா விஷயத்திலயுமே டோட்டலா வேற மாதிரி குழந்தையா இருக்கு சார். கண்டிப்பா, ஒரு திடீர்னு அவளுக்கு ஃபீவர் வந்தா கூட இல்ல 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 கண்டிப்பா இல்ல நார்மலா இருக்கா அப்படின்னு நினைச்சா அது கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுறா சார். நல்லா கண்டிப்பா. ஆக்டிவா இருக்கா. பிறந்து கரெக்டா 6 months முடிஞ்சு 7 ஸ்டார்ட் ஆகுது. அது மாதிரி எனக்கும் நல்லா இருக்கு சார். ஹெல்த் வைஸ் ஒரு 1 month தான் நல்லா ஃபீல் பண்றேன். பட் என்னன்னா டைம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு சார். அவளோட சேர்ந்தே நான் எல்லாத்துக்கும் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு, அலையிற மாதிரி இருக்கு. பட் அவனுக்கு அந்த மாதிரி இல்ல. எல்லா விஷயத்திலயுமே ரொம்ப நல்லா இருக்கு சார். எனக்கு வந்து அவளை கம்பேர் பண்ணும்போது சார் ரொம்ப எனக்கு எல்லா விஷயத்திலயுமே நல்லா சப்போர்ட் பண்றதா இருக்கு. ரொம்ப டோட்டலாவே எனக்கு வித்தியாசமா இருக்குது. கண்டிப்பாம்மா. நம்ம ஆமா வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு மெடிக்கல் ஷாப் போய். ஆயுர்வேதிக்கா, சித்தா, ஹோமியா, அலோபதி எதுவா இருந்தாலும் மொத்தமா இல்லாம போய் ரொம்ப நாள் ஆகி போச்சு. இப்போ லாஸ்ட் வீக் கூட நாங்க அங்க இந்த சனிக்கிழமை அர்ஜெண்டா கோயம்புத்தூர் வந்தோம் இல்லையா. பையன் வந்து கூப்பிட்டு வயிறு வலிக்குது அப்படின்னு நைட்டு சொன்னான். அதனாலதான் வீட்டுக்கு போனோம். போய் பார்த்தா லைட்டா வந்து சாப்பிட்ட பொருள் ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. உடனே ஹீலிங் பண்ணி அப்பவே சரியாகி அப்பவே படுத்துவங்க அவங்க நார்மலுக்கு வந்தாச்சு. ஸோ இது வந்து உண்மையிலே இதெல்லாம் வந்து கடவுளோட ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் தான்.
நமக்கு இது கிடைச்சிருக்கிறது. ஏன்னா நம்ம மருந்தே எஸ் சார். இல்லாம இந்த அளவுக்கு, ஏன்னா நமக்கு வாழ்றதே குழந்தைகளுக்காக. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நமக்கு பயங்கர டென்ஷன். ஸோ இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து மருந்து இல்லாம எல்லா நோயிலிருந்தும் காப்பாற்றப்படுறாங்க. ஏன்னா கொஞ்சம் ஏஜுக்கு அப்புறம் இவ்வளோ நாள் நம்ம வாழ்ந்தாச்சு, உங்களுக்கெல்லாம் வந்து நிறைய தேய்மானம், எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ உங்களோட மைண்டே வந்து கம்ப்ளீட்டா மெடிசனை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும். இல்லைன்னா நீங்க வந்து ஆயுர்வேதா, சித்தாலயா அது நம்பி இருப்பீங்க. ஸோ அது வந்து உங்களை நிறைய பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா உங்க குழந்தைகள்லாம் இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து அதை பத்தி சிந்திக்காத இடத்துல இருக்கிறாங்க. மருந்தை பத்தி சிந்திக்காம ஆரோக்கியத்தையும், அவங்களோட அந்த பிளட்டோட ஸ்பீடு, அந்த பாம்பை மிதிக்கிற வயசு, ஸோ அவங்களுக்கு வந்து மெடிசன்ஸுங்கிறது வந்து சிந்திக்காத காலம். இப்போ வந்து நம்ம மெடிசனே இல்லாம அவங்கள கொண்டு போறோம் அப்படிங்கும்போது அவங்களோட ஃபியூச்சர்லயும் மெடிசனை நம்ப மாட்டாங்க. உங்களை மாதிரி மெடிசனை பத்தி நிறைய சிந்தனைகள் அவங்களுக்குள்ள இருக்காது, பயம் இருக்காது. ஸோ அப்போ அவங்க வந்து முழுக்க எனக்குமே அது முழுக்க இல்லாமலே போயிடுச்சு சார். எஸ். இவங்க சபானா சிஸ்டர் நான் வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண டைம்ல பட் இது வந்து நான் ஷேர் பண்ணவே இல்லை. ஏன்னா அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன் அந்த விஷயம். அவங்களும் சரி பூரணி அக்காவும் சரி அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கால்ல வந்து எனக்கு சொரியாசிஸ்ன்னு சொன்னாங்க, எக்ஸிமான்னு சொன்னாங்க. 2 கால்லயுமே இதுதான் ரீசன் அப்படின்னு இல்லாம எனக்கு இருந்தது சார். ம் அது பாத்தீங்கன்னா அது நானாவே ஹீல் பண்ணி இப்போ 2 காலையும் இருந்த தடமே தெரியாம போயிடுச்சு. அத வந்து ரொம்ப 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 ஆச்சரியமான ஒரு விஷயமா, நல்ல விஷயமா நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிலைமைக்கு நான் இந்த விஷயத்த சொல்லாம கேட்டேன் சார். இப்போ நான் இதெல்லாம் சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாதான்னு உங்ககிட்ட கேட்டப்போ, நீங்க வந்து 16 வயசு, 18 வயசு வரைக்கும் எதெல்லாம் சாப்பிட்டீங்களோ, அதெல்லாம் நீங்க சாப்பிடுங்கப்பா. நீங்க அது எதுவுமே நினைக்கவே வேண்டாம். எதையுமே நீங்க நிறுத்த வேண்டாம். அப்பனாதான் அதோட இதை நீங்க காமிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப எதையுமே நான் நிறுத்தல சார். ஒரு 3 இயர்ஸா நிப்பாட்டி இருந்தேன். ம் எல்லாத்தையும் சாப்பிடுறேன். எதுவுமே பண்ணல. எல்லாருக்குமே அது எனக்கு எந்த இடத்துக்குமே அடாப்ட் ஆயிடுச்சு. ஒத்துக்கிருச்சு, ஏத்துக்கிச்சு. மெடிசனே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன் சார் நான். அதுதான் நம்மளோட வெற்றியே. ம். இனி நம்ம குழந்தைகளும் அந்த மருந்தே இல்லாம வாழ்றாங்க. அப்ப என்னன்னா, கெமிக்கல் உள்ள போலனால, ரியாக்ட் ஆகலைனால நம்ம செல் ரெஜுவினேட்டடா தான் இருக்கும். ஸோ அவங்க நல்ல ஆரோக்கியத்தோட பல வருஷம் வாழ போறாங்கங்கிறதுக்கான கேரண்டிங்க வந்து கிடைக்குது. ஸோ இதெல்லாம் தான் இதோட லாஸ்ட் வீக் அற்புதம். வந்து தம்பி ஒரு பீட முழுங்கிட்டான் சார். அவன் நல்லா இருக்குமான்னு நான் எடுத்து வாயில போட்டேன். ம் அத வந்து நான் தண்ணியை குடிச்சிட்டேன்னு பயந்துகிட்டு அவனா போய் ரெஸ்ட் ரூம்ல போய் வாமிட்டிங் பண்ணி சொல்ல பயந்துகிட்டு ஒரு மாதிரி பயத்திலேயே பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. ஆனா அவன் உடனே சொல்றான், அம்மா உடனே எனக்கு நீங்க டேப் பண்ணுங்க, எனக்கு யூனிவர்ஸ் கிட்ட கேளுங்க, எனக்கு அதுவாவே சரியாகி வந்துடும் அப்படின்னு. எல்லாரும் பயமுறுத்துனாங்க, போப்பா ஸ்கேன் பண்ண, அது பாரு இது பாரு. ஜஸ்ட் ஒரு பீடு, நம்ம ஒரு புளியங்கொட்டையோ ஒரு புளியிலையோ சேர்த்து கூட சாப்பிட்டோம்னா அது எப்படி நம்ம வயிற்றுல இருந்து வந்துரும்ல, அது மாதிரி இதுவும் வந்துரும் அப்படின்றத மட்டும் நினைச்சு நான் டேப் பண்ணி இது பண்ண. ஒரு 2 டேஸ் அவன் பயத்திலேயே இருந்தான், எனக்கு வயிற்றுல இது பண்ணுவாங்களா அது பண்ணுவாங்க. பட் நான் எங்கேயும் கூட்டிட்டு போல, எதுவுமே பண்ணல சார். அது ஆட்டோமேட்டிக்கா வெளியில போயிடுச்சு. எஸ், அவ்வளவுதான். கண்டிப்பா சார். சூப்பர் சிஸ்டர், வாழ்க்கை வந்து எஸ் வாழ்த்துக்கள். மேம், ரொம்ப நல்ல எல்லாமே சரி கண்டிப்பா. ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice சிஸ்டர். day. தேங்க்யூ சார். Love you all. வாழ்க்கை வந்து சார். Yes ma'am, thank you.